வதந்தியை பற்றி சில வரிகள். ஒருத்தர் மேலே கோபம், வன்மம், பொறாமை மற்றும் பழி வாங்குகிற உணர்ச்சி இதெல்லாம் இருக்கிறவங்க தான் அவங்கள பற்றி தப்பான கருத்துக்களை பரப்புவாங்க. இதுக்கான தீர்வு இந்த தீய எண்ணத்துலேருந்து விடுபட யோகா, தியானம்னு ஈடுபடுறதும் அமைதியான சூழ்நிலையில் வாழ முயற்சிக்கிறதும் தான் சிறந்தது. மற்றவங்களை பற்றி பொருளி பேசும்போது மகிழ்ச்சியாகவும் நம்மளோட தீய எண்ணங்களுக்கு வடிகாலாகவும் அமையுது. இதுக்கான தீர்வு அந்த இடத்துல நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க நினச்சி பார்த்தோம்னா கண்டிப்பாக நம்ம அந்த தவறை செய்ய மாட்டோம். நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி மற்றவங்க பொருளி பேசும்போது அதோட வலியையும் வேதனையும் நம்மளால் உணரும். வதந்தியை பரப்புறதில் பெரும்பங்கு பெண்கள் வகிக்கிறாங்க. பெண்ணுக்கு பெண்ணை எதிரியாக நினைக்காம பொருளி பேசுகிறத தவிர்த்தாலே பெண்கள் சமுதாயத்துக்கு நாம் செய்கிற மிகப்பெரிய தொண்டு. கதை நூல்கள் சேனலுக்கு உங்களை வரவேற்கும் நான் உங்கள் லக்ஷ்மி. இப்போ நாம் கேட்க போகிறது லக்ஷ்மி அம்மாவோட அவள் ஒரு தென்றல் குடும்ப நாவல் பகுதி 2 மற்றும் இறுதி பகுதி. காலையில் கோழிக்கு ஊற சத்தம் கேட்டு திடுக்கிட்டு முழிச்சா ரம்யா. பெரியம்மா வீட்டில் அவளுக்கு விடியற் காலையிலே எழுந்து பழக்கம். இப்போ அவள் இந்த வீட்டு மருமகளாயிட்டு காலையிலே எழுந்து வேலையை கவனிக்க வேணாமா? கட்டின பட்டுப்புடவையோடே அப்படியே தூங்கி போயிருந்தா. பரபரப்போட வேறு புடவை, சோப்பு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கதவை திறந்துட்டு வெளியே வந்தா. வீடே அமைதியாக தூங்கிக்கிட்டு இருந்தது. ஹாலில் இருந்த கடிகாரத்தில் மணி 5 நெருங்கிட்டு இருந்ததை பார்த்தா. வேகமாக குளிக்க போனவளுக்கு மாமியார் சொன்ன வேலையெல்லாம் ஞாபகத்துக்கு வந்தது. அன்னைக்கு வெள்ளிக்கிழமைன்றதுனால தலை குளிச்சுட்டு பூஜை விளக்கை ஏற்றணும். அதுக்கப்புறம் காலையில் காஃபி டிஃபனுக்கு அப்புறம் அவளோட கணவன் கொடிக்காலையும் வயலையும் பார்க்கறதுக்கு சீக்கிரமாக வெளியே கிளம்பிடுவார். சில சமயம் நடந்தே போயிடுவார், சில சமயம் வில்வண்டியில் கிளம்பிடுவார். எரு வாங்கணும், இல்லைன்னா பேங்க் வேலை ஏதாவது இருந்தால் ஸ்கூட்டரில் போயிடுவார். அவள் வீட்டில் கவனிக்க வேண்டிய வேலையெல்லாம் மாமியார் சொல்லி கொடுத்துருந்தா. தலைக்கு குளிச்சுட்டு மாமியாருக்கு கேழ்வரகு கஞ்சி பாலோட காய்ச்சி தயாராக வைக்கணும். வெள்ளிக்கிழமையில் காஃபி டிஃபனுக்கு இட்லிக்கு தேங்காய் சட்னியும் சாம்பாரும் வைக்கணும். வேலைம்மா முதல் நாளே மாவை அரைச்சி சமையல் மேடை மேலே வச்சுட்டு போயிருந்தா. முதலாக ரம்யா இந்த வீட்டை நிர்வகிக்க போகிறா. தப்பு எதுவும் வரக்கூடாது. பரபரப்பாக பச்சை தண்ணியிலேயே தலைக்கு குளிச்சுட்டு வெளியே வந்தா. விசித்திரமான வாழ்க்கை தான், ஆனாலும் எவ்வளோ வித்தியாசம். பெரியப்பா வீட்டில் இருந்த மாதிரி அடிமைத்தனமாக இல்லாமல் பூரண உரிமையோட தலைவியாக வளைய வந்துட்டு இருந்தா. விடிஞ்சதுலேருந்து படுக்கிற வரைக்கும் அவள் கைகால் வலிக்கிற அளவுக்கு இங்கே உழைக்க தேவையில்லை. வீட்டை நிர்வகித்து சமைச்சு கணவனையும் மாமியாரையும் பொறுப்போடு கவனிச்சிக்கிற வேலை மட்டும்தான் அவளுக்கு இருந்தது. அது ஒரு பாரமாகவே இல்லை அவளுக்கு. பெரியம்மா நீலா ஒரு தடவை ஆஸ்பத்திரியில் சின்ன சர்ஜரி செஞ்சுக்கிட்டு வீட்டில் ஒரு 10 நாள் படுக்கையில் இருந்தா. அப்போ அவள் ரம்யாவை படுத்தின பாடு. ஆனால் கையும் காலும் திடமாக இல்லாத நிலைமையில் இருந்தாலும் ரத்தனம்மா தேவையில்லாதப்பெல்லாம் அவளை கூப்பிட்டு தொந்தரவு செய்கிறதில்ல. மருமக தன்னை தூக்கி புரட்டி உட்கார வைக்க கஷ்டப்படுறத பார்த்தவா முடிஞ்ச அளவுக்கு அவளும் கைகாலை திருப்பி அதுக்கு ஒத்துழைச்சான். மூச்சை பிடிச்சிக்கிட்டு தூக்காதம்மா, தோள்பட்டை சுளுக்கிடும், வேலைம்மாளை கூப்பிடு, அவள் உதவி செய்வாள். மருமகளுக்கு அனுசரணையாக பேசினான். பகல் சாப்பாட்டுக்கு மட்டும் ரத்தனமா மற்றவங்கள போலவே சமைச்ச சாப்பாடை அவளும் சாப்பிட்றது வழக்கம். பத்திய சாப்பாடெல்லாம் எதுவும் கிடையாது. சாப்பாடை குழம்போடு பிசைஞ்சு பொரியல், கூட்டு, ஸ்பூனெல்லாம் போட்டு அவளுக்கு வாட்டமாக இருக்க இடத்துல வச்சுட்டா அவளே எடுத்து சாப்பிட்ருவாள். பக்கத்தில் தண்ணி தேவைப்படும் போது மட்டும் அவள் மாமியார் வாய் பக்கத்தில் வச்சு அதை குடிக்கிறதுக்கு உதவுவாள். சாப்பிட்டதுக்கப்புறம் வாயை தொடச்சி அவளை மெதுவாக படுக்கையில் சாய்ச்சி படுக்க வைப்பாள். கைகால் விளங்காமல் படுத்து கிடக்கிற மாமியாருக்கு அவள் ஒரு நர்ஸை போல் பணிவிடை செய்ய கற்றுக்கிட்டு இருந்தாள். தினமும் ரத்னமாக மருமகளை போடாமல் இருந்ததே இல்லை. என்ன பாவம் பண்ணணும், இந்த படுக்கையில் கிடக்கிறேன். ஆனாலும் இந்த பாவத்துக்கு நடுவே கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கேன். இல்லைனா இப்படி ஒரு நல்ல மருமக எனக்கு கிடைப்பாளா? நானே பெத்த பொண்ணாக இருந்தால் கூட இப்படி என்னை கவனிச்சிக்க மாட்டான். கண்ணு கலங்கி நெஞ்சுருகி போவாள். வீட்டு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ரம்யா மாமியார் பக்கத்தில் உட்காந்து பேப்பரையும் புஸ்தகத்தையும் படித்து காட்டுவாள். இனிமையான குரலில் அவள் சொல்கிற கதையை கண்ணை மூடிக்கிட்டு ரசித்து கேட்டுக்கிட்டு இருந்தாலும் அவளுக்கு கூர்மையான காது. வாசலில் ஸ்கூட்ரு சத்தம் கேட்டுட்டால் போதும் பரபரப்பாயிடுவாள். நாளைக்கு மீதியை வாசிச்சுக்கலாம், முரளி வந்துட்டான், அவனுக்கு பசி தாங்காது, போமா சீக்கிரம் போய் அவனை கவனி அப்படின்னு தாயோட இயற்கையான ஆதங்கம் அவள் குரலில் தோணிக்கும்.
நோயாளியாக படுத்து கிடக்கிறமேன்னு நினைக்காம தன்னை பார்க்க வந்தவங்க கிட்டலாம் உற்சாகமாக பேசி அனுப்புகிற அந்த தோரணை ஆகட்டும், மருமகளை மகளை போல் நினச்சி பாசம் காட்டுற அந்த பண்பாகட்டும், இதையெல்லாம் பார்த்து ரம்யாவுக்கு ரொம்ப சீக்கிரமே மாமியாரை பிடிச்சி போயிருந்தது. அவங்க மேலே சொந்த தாய் போல் அவளுக்கு பாசம் ஏற்பட்டிருந்தது. முரளி ஆரம்பத்தில் அவன் அவளுக்கு ஒரு அந்நியனாக தான் தெரிஞ்சான். கசந்து போன நெஞ்சு வெறுமை ஆகிட்டு இருந்ததுனால முதல்ல அவளுக்கு கல்யாண வாழ்க்கையில் ஒரு பிடிப்பே ஏற்படலை. ஆனால் என்ன ஆச்சரியம், போலியான நிலையில் மனைவின்னு அவனை கவனிச்சுக்கிட்டு அதே வீட்டில் வாழ நேர்ந்த நெருக்கத்தினாலேயோ இல்லைன்னா அவன்கிட்ட தெரிஞ்ச அந்த கண்ணியமும் கட்டுப்பாடும் நிறைஞ்ச பழக்க வழக்கத்தினாலேயோ இல்லைன்னா இயற்கையோட விளையாட்டோ சூன்யமாயிட்டு இருந்த அவளோட மனசு சீக்கிரமே மாறத் தொடங்கியிருந்தது. ரொம்ப தூரத்தில் வண்டி மாட்டோட சலங்கு சத்தம் கேட்கும்போதே அவளை அறியாமல் நெஞ்சு படபடன்னு துடிக்க தொடங்கிடும். உடனே தன்னோட ரூமுக்குள்ளே போய் ட்ரெஸ்ஸையும் தலையும் சரி பண்ணிக்கிட்டு நெத்தி போட்ட நேராக வச்சுக்கிட்டு வாசல் பக்கம் வந்து காத்திருக்க தொடங்குவாள். ஆனால் முரளிக்கிட்ட எந்த மாறுதலுமே ஏற்படலை. அவன் வாக்கு கொடுத்த மாதிரி தான் கண்ணியமாக தூரமாகவே இருந்து பார்த்துக்கிட்டான். அன்பாக பேசினான், அவளை கருத்தோடு கவனிச்சுக்கிட்டான். ஆனால் கணவன்ற உரிமையில் அவனோட மூச்சு காற்று கூட அவன் மேலே விழாமல் பார்த்துக்கிட்டான். சாப்பாடு பரிமாறும்போது அவளோட கையில் குலுங்கின புது வலையில் அவன் கவனிக்க தவறலை. கடை தெருவுக்கு வேலை மாலோட போயிருந்தியோ, புதுசாக வலையெல்லாம் வாங்கினியாக்கும், நல்லா இருக்குது அப்படின்னு புகழ்ந்தான். எங்கே உன் கையை காட்டுன்னு சொல்லி அவள் கையை பிடிச்சி அந்த வளையல் நல்லா இருக்குன்னு சொன்னான். என்னவா அவள் மனசு சினுங்குச்சு. நல்லா பூ போல் இட்லி சுட பழகிக்கிட்டேன், எனக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் காரசாரமாகவே குழம்பு வச்சுருக்கேன் அப்படின்னு காஃபி டிஃபன் அப்போது அவள் ஊற்றின இட்லி சாம்பாரை சாப்பிட்டுக்கிட்டே அவன் புகழ்ந்தான். நம்ம கொடிக்கல் வெத்தலை சாப்பிட்டதுக்கப்புறம் நீ வெத்தலை போடுற பழக்கத்தை இங்கே வந்து கற்றுக்கிட்டு இருக்க, உனக்காக நல்லா துளிர் வெத்தலையாக கிள்ளிக்கிட்டு வந்தேன் சொல்லிக்கிட்டே வாழை இலையில் சுருட்டி எடுத்துகிட்டு வந்த அந்த வெத்தலையை ஊஞ்சல் பலகை மேலே வைக்கும்போது அவன் முகம் சந்தோஷத்தெல்லாம் மலர்ந்து போகும். அவனோட சந்தோஷமான பேச்சு, அந்த செய்கைங்க, கேலி பேச்சு எல்லாம் அவளுக்கு இனிப்பாக இருந்தது. ஆனால் அவளோட மனசு மாறி அவன் மேலே அன்பு வளர்ந்துட்டு இருந்ததை அவன் ஏன் புரிஞ்சு கொள்ளாமல் இருக்கிறான், அவளுக்கு வேதனையாக இருந்தது. எப்படி அவள் தன்னோட மனசை அவனுக்கு தெரியப்படுத்த முடியும்? பழைய முட்டாள்தனமான அனுபவத்தினால அப்படி நான் வெறுப்பாக பேசியிருந்தேன். இந்த கொஞ்ச நாளில் உங்களை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என் மனசு ரொம்பவே மாறிடுச்சு. இப்போ அது உங்கள் அன்புக்கு ஏங்குது, உங்களோட உண்மையான மனைவியை வாழ ஆசைப்படுது அப்படின்னு தன்னோட மனசில் இருக்க உணர்வெல்லாம் அவள் கொஞ்சமும் கூச்சம் இல்லாமல் எப்படி சொல்லுவா? அன்றைக்கி காலையில் அவன் பல்லு துலக்கினதுக்கப்புறம் முகத்தை ஷேவ் பண்ணிக்கிட்டு பாத்ரூம் கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு இருந்தான். அவனோட ட்ரெஸ்ஸெல்லாம் கொண்டு போய் கம்பி மேலே போட்டுட்டு திரும்பின ரம்யா திடுக்கிட்டு போனான். சோப்பு நுரைக்கு நடுவே அவனோட தாடையில் ரத்தம் வந்துட்டு இருந்தது. அவசரத்தில் சதையும் சேர்த்து மழிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் தாடையை தடவிட்டு நிற்கிறத பார்த்தவா பரபரன்னு டவலை கொண்டு வந்து அவன் பக்கத்தில் ஓடி வந்தான். இருங்க, கொஞ்சம் ஒத்தி எடுக்கிறேன், அப்புறம் காயம் பெருசாக இருந்தால் மருந்து போட்டு பிளாஸ்டிக் போட்டுக்கோங்க. டவலோடு அவன் நெருங்கினப்போ அவன் துள்ளிக்கிட்டு பின்னால் நகர்ந்துக்கிட்டான். டவலை இப்படி வை, நானே தொடச்சிக்கிறேன். காலையில் நேரத்தில் தலை குளிச்சுட்டு சுத்தமாக இருக்கிறேன், பூஜை அறை விளக்கு வேற ஏற்றணும். என் மேலே கைப்பட்டுட்டா திரும்பவும் நீ தலை குளிச்சுட்டு விளக்கேற்றணும். எதுக்கு உனக்கு வீண் வேலை அப்படின்னு சிரித்தான். அவளுக்கு வெக்கமும் துக்கமும் தாழ முடியல. கண்ணில் வந்த கண்ணீரை சமாளிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே சட்டுன்னு உள்ளே போயிட்டான். கொஞ்ச நாள் கழித்து ஒரு நாள் சாயந்தரம் சேலத்துலேருந்து ஒரு சொந்தக்காரர் ரத்தினமலை பார்க்க வந்திருந்தார். ராத்திரி தங்கிட்டு மறுநாள் ஊர் போகிறதா ஏற்பாடு. விருந்தாளிக்குன்னு இருந்த அந்த சின்ன ரூமில் அவருக்கு படுக்கிறதுக்கு வசதி செஞ்சு கொடுத்துட்டு ஒரு தலையணியை எடுத்துகிட்டு ஊஞ்சல் மேலே போட்டுக்கிட்டு சாஞ்சா முரளி. பால் டம்ளரோடு அங்கே வந்த ரம்யா, இவ்வளோ பெரிய வீட்டில் உங்களுக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லாமையா போச்சு? வெறும் பலகையில் படுத்தா நாளைக்கு உடம்பெல்லாம் நோகும். பக்கத்து டவுனுக்கு எரு வாங்க போகிற வேலை இருக்குன்னு சொன்னீங்க, எழுந்திரிங்க அப்படின்னா. பாலை குடிச்சிட்டு டம்ளரை முக்காலி மேலே வச்சான். தாழ்வாரத்தில் படுக்கலான்னு நினச்சேன், இங்கே ஃபேன் இருக்குது, அதனால் பலகையிலேயே படுத்துட்டேன். உங்கள் ரூம்லேயே பெரிய கட்டிலும் மெத்தையும் கிடைக்கிறச்ச உடம்பை போட்டு ஏன் இப்படி தண்டிச்சுக்கணும்? எழுந்து வந்து ரூம்லேயே படுத்துக்கங்க. வேண்டாம், உனக்கு கஷ்டமாயிடும், நீ தரையில் படுத்துக்குவ, உன் உடம்பு என்னத்துக்காகும்? காலையில் எழுந்து வீட்டு வேலையெல்லாம் கவனிக்கணுமே. உதட்ட கடிச்சிக்கிட்டு பேசாமல் அவளோட பெட்ரூமில் போயிட்டு கதவை சாத்திக்கிட்டா.
அவளால் அழுகையை கட்டுப்படுத்தவே முடியல. இவ்வளோ வெளிப்படையாக சொல்லியும் இவருக்கு புரியலையா? இல்லை புரியாதது போல் நடிப்பா? இல்லைன்னா அவள் மேலே இருக்க அப்படி ஒரு வெறுப்பா? மூளையில் சுட்டி வச்சிருந்த பாய் மேலே வழக்கம் போல் படுத்தவா உடம்பு குலுங்க அழுதா. திடீர்னு அவளுக்கு அந்த ஞாபகம் வந்தது. வெடுக்குன்னு எழுந்து உக்காந்தா. அவளுக்கு இப்போது புரிஞ்சிடுச்சு. முதல் சந்திப்பிலேயே அவர் சொன்னார், அவருக்கும் ஒரு காதல் அனுபவம் இருக்கிறதாவும் அதில் தோல்வி ஏற்பட்டதுனால மனசு உடஞ்சி போனதாகவும் சொன்னார். ஒருவேளை அந்த காதலியை நினச்சி அவர் இன்னமும் உருகிக்கிட்டு இருக்காரோ? ஆமாம், அவள் யார்? ரொம்ப அழகாக இருப்பாளோ? இல்லைன்னா உள்ளூர்காரியா, வெளியூரில் இருக்கிறவளா? அவள் பேர் எங்கே இருக்கிறான்னு என்ற விவரம் தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒருவேளை அவள் ரொம்ப படித்தவளா, புத்திசாலியாக இருப்பாளோ? பெரிய மனுஷன் வீட்டு பொண்ணாக இருப்பாளோ? யார்கிட்ட போய் கேட்குறது? வேலைம்மா கிட்ட போய் கேட்டா? சேச்சே, வேலைக்காரங்கிட்ட போய் வீட்டு ரகசியத்தெல்லாம் கேட்கக்கூடாது, அது தப்பு. கணவனோட மதிப்பு கெட்டு போயிடும். ஐயோ, யார் அவளுக்கு இந்த ரகசியத்தை சொல்லுவாங்க? கொஞ்ச நாள் கழித்து அந்த ஊரில் எல்லைக்காளியோட திருவிழா ஆரம்பமாச்சு. அது தொடங்கிட்டா ஊரே ரெண்டு பட்டுடும். திருவிழா 10 நாளுக்கு தொடர்ந்து நடக்கும். எல்லைக்காளி மக்களோட நன்மைக்காக வருஷம் வருஷம் ஒரு கோரத்தவத்தில் இருக்கிறதாவும், அந்த 7 நாளும் அவளை யாரும் பார்த்து வணங்கக்கூடாதுன்ற சம்பிரதாயத்துக்காக பூசாரி விரதம் இருந்து காப்பு கட்டிக்கிட்டதுக்கப்புறம் கோயிலில் கொடி ஏற்றிட்டு அம்பாளுக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சந்நிதியில் பெரிய அண்டா நிறைய சோத்தை போட்டு டின்னா எண்ணெயை ஊற்றி விளக்கு ஏற்றி வச்சுட்டு பூசாரி மந்திரம் சொல்ல கதவு அடைக்கப்பட்டுடும். அந்த 7 நாளுமே காளியை மனசில் நினச்சிக்கிட்டு உணவு கட்டுப்பாட்டோட பயபக்தியோடு இருப்பாங்க மக்கள். அப்படி இல்லைன்னா காளி கோபப்பட்டு தன்னோட குடும்பத்துக்கு கஷ்டம் வந்துடுமோன்னு ஒரு பயம். 8வது நாள் மங்கள வாத்தியத்தோட விடியற்காலையிலேயே கதவுக்கு முன்னால் ஒரு வாழை மரத்தை கட்டி மந்திரத்தை சொல்லி மக்கள்லாம் பயபக்தியோடு கும்பிட பூசாரி ரொம்ப சிரத்தையோட கதவை திறந்துட்டு ஒதுங்கிப்பார். ஆலய மணி சத்தம் ஓம் ஓம்னு முழங்க அம்மா தாயே காப்பாத்துன்னு மக்களெல்லாம் கும்பிட உள்ளேருந்து வர அனல் காற்றுல வாழை மரத்தோட இலை கருகி சுருண்டு போயிடும். உயிர் பலிக்கு பதிலாக இப்படி ஒரு முறையே அவங்க கையாண்டதாக சொல்லப்பட்டது. உள்ளே ஏற்றி வச்ச விளக்கு அணையாமல் இன்னமும் எரிஞ்சிக்கிட்டு இருந்தால் அந்த வருஷம் ஊர் மக்கள் எல்லாம் நோய் நொடி இல்லாமல் வறுமை இல்லாமல் சந்தோஷமாக இருப்பாங்கன்னு காளி அருள் புரிஞ்சிட்டான்னு நினச்சிட்டு மக்கள் எல்லாம் சந்தோஷப்படுவாங்க. அப்படி விளக்கு அணைஞ்சிட்டா அந்த ஊருக்கே ஏதோ பெரிய கஷ்டம் வரப்போகுதுன்னு பயந்து காளியோட கோபத்தை சாந்தப்படுத்த பல சடங்குகளை செய்வாங்க. கதவு திறந்ததும் காளி அன்னைக்கு அபிஷேக ஆராதனை பலமாக நடக்கும். அப்புறம் அவளை அலங்கார தேரில் ஊர்வலமாக கொண்டு வருவாங்க. ராத்திரி வான வேடிக்கைன்னு தடபுடலாக நடக்கும். 10வது நாள் மறுபடி கோயிலில் குடியேறி அபிஷேக ஆராதனையை ஏற்றுக்கிட்டு காளி அண்ணன் ஊரில் எல்லை காக்கிற தெய்வமாக இருந்து அருள் புரிவாள். திருவிழா தொடங்குறதுக்கு முன்னாடியே கடைங்களை பரப்பிடுவாங்க இந்த வியாபாரிங்க. மிட்டாய் கடையிலேருந்து பொம்மை பாத்திரம், ரிப்பன், வளைகள், சோப்பு, சீப்பு, கண்ணாடின்னு நிறைய கடைங்க. பக்கத்து ஊருக்காரங்க 10 நாளுக்கு இந்த கிராமத்தை நோக்கி படையெடுத்துருவாங்க. ராத்திரியெல்லாம் ஸ்பீக்கரில் அம்மனோட பக்தி பாட்டும் ஐஸ்கிரீம் பஞ்சு மிட்டாய் விற்கிறவங்களோட மணி சத்தமும் கேட்டுகிட்டு இருக்கும். கோயிலுக்கு பக்கத்துலேயே அவங்க வீடு இருந்ததுனால 10 நாளும் அவங்களுக்கு சிவராத்திரி தான். மாமியார் ரத்னமா எல்லாத்தையும் விவரமாக சொல்லியிருந்தா ரம்யா கிட்ட. பட்டணத்தில் இருந்த ரம்யாவுக்கு இந்த மாதிரி விழாலாம் எங்கே பார்த்துருக்கா? பச்சை குழந்த போல் திருவிழாவுக்கு போகிறதுக்கு துடிச்சா. காலையில் தங்கிட்ட பேச வந்த மகன்கிட்ட ரத்தனமாக சொன்னான், திருவிழா தொடங்கிடுச்சு, ரம்யாவுக்கு காசு ஏதாவது கையில் கொடு. சுமங்கலி பொண்ணுங்க இந்த மாதிரி விழாவில் குங்குமம், மஞ்சள், கண்ணாடி இதுங்கெல்லாம் வாங்கி வச்சுக்கணுன்னுவாங்க. இந்த வருஷம் முதல் தடவையாக நம்ம வீட்டையும் இதெல்லாம் வாங்கிறதுக்கு ஒரு பொண்ணு வந்திருக்காளே. மாமியார் மெதுவாக சிரிச்சா. காலையில் மாமியாருக்கு கஞ்சி கொடுக்க வந்த ரம்யாவை பார்த்து மெதுவாக சிரிச்சா முரளி. அம்மாவோட உத்தரவு, 50 ரூபா கொடுத்துட்றேன், திருவிழா கடையில் என்ன வேணுமோ நீ வாங்கிக்கோ. சிரிச்சுக்கிட்டே சட்டைப்பையிலேருந்து பர்ஸை எடுத்து 50 ரூபாவை கொடுத்தான். மறக்காமல் முதல்ல மஞ்சள் குங்குமம் வாங்கி வச்சுக்கோ, இந்த மாதிரி நேரத்தில் வாங்கினா மங்களம் உண்டாகுன்னு ஊர் ஜனங்கள்லாம் நம்புகிறாங்க அப்படின்னா ரத்னம்மா. மறக்காமல் புது டிசைன் வளையலெல்லாம் நிறைய வாங்கி போட்டுக்கோ அப்படின்னு கேலியாக சிரித்தான் கணவன் முரளி. வேலையெல்லாம் சீக்கிரம் முடிச்சுட்டு வேலம்மாவோட அம்மாவை எனக்கு துணையாக வச்சுட்டு வேலம்மா கூட நீ கடைக்கு போயிட்டு வாமா ராசாத்தி அப்படின்னு கொஞ்சம் உத்தரவிட்டா மாமியார்.
வேலைம்மாளுக்கு எஜமானி ரத்தனம்மா 5 ரூபா கொடுக்க சொல்லியிருந்தா. அந்த பணத்தை கடையில் போய் ஏதாவது வாங்கிறதுக்கு அவள் ரம்யாவை விட்டுட்டு அங்கங்கே காணாமல் போயிருந்தா. மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு இங்கே இருங்கம்மா, நான் அதை போயிட்டு வரேன்னு காணாமல் போயிட்டான். அவ்வளவு பணத்தை அவள் இது வரைக்கும் தனக்காக செலவு பண்ணதில்லை. மாமியார் தாங்கிட்ட கொடுத்த பிரியத்தில் மனசு கரைஞ்சி போய் பெருமையில் பூரிச்சவளா கோபுரமாக குவிச்சு வச்சுருந்த குங்குமத்தையும் மஞ்சளையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு எதை வாங்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நின்றுட்டு இருந்தாள். ஒரு கடையில் குங்குமம் கேட்டிருந்தா. மஞ்சளில் சுத்தமாக செஞ்சது, பொட்டு வச்சுக்கிட்டா நெத்தியில் கரை எதுவுமே வராது சொல்லிக்கிட்டே கடைக்காரரு அவள் கேட்ட குங்குமத்தை எடை போட்டு பேப்பரில் பொட்டலமாக கட்டி கொடுத்தாரு. அப்படியே மஞ்சள் கிழங்கும் எடை போட்டு தாங்க அப்படின்னு பணத்தை நீட்டினான். மஞ்சள் கிழங்க அவர் எடை போட்டு பேப்பரில் சுற்றி கொடுத்துட்டு சில்லறையை எண்ணி கொடுத்தாரு. அடுத்தது வளையல் வாங்கலாமா ரிப்பன் வாங்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இந்த வேலைம்மா எங்கே போய் தொலைஞ்சான்னு தேடினப்போ அவளை யாரோ தோலை தொட்டு கூப்பிட திடுக்கிட்டு போய் திரும்பி பார்த்தான். அவளை விட கொஞ்சம் வயசு அதிகமாக மேக்கப்லாம் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன பையனை கையில் பிடிச்சிக்கிட்டு ஒருத்தி நின்றுட்டு இருந்தா. மஞ்சள் குங்குமம் திருவிழா கடையில் வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதுன்னுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தான். யார் இவா, ரொம்ப பழக்கப்பட்டது போல் பேசுகிறாளே. ரம்யாவுக்கு ஒரே ஆச்சரியம். பக்கத்து கிராமந்தான் என்னோட பிறந்த ஊர். இந்த தடவை திருவிழா சமயத்தில் பிறந்த வீட்டுக்கு வந்ததுனால கடையெல்லாம் பார்த்துட்டு சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு இந்த ஊருக்கு வந்தேன். மதியானத்துக்கு அப்புறம் அவங்கள வந்து பார்க்குறேன்னு அத்தைக்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு தோலை குலுக்குனான். நீங்கள் யாருன்னு தெரியலையே, குழப்பத்தோடு கேட்டா ரம்யா. நான் உங்களுக்கெல்லாம் தூரத்து உறவு. திருநெல்வேலியில் இருந்து சுகந்தி வந்திருக்கான்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு தெரியும். நீங்கள் தானே பெரிய வீட்டுக்கு வந்திருக்க மருமகா, முரளியோட மனைவி. இதை கேட்ட உடனே ரம்யாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. இவ்வளோ விவரம் தெரிஞ்சிட்ருக்காள இவ யார் அப்படின்னு அவளுக்கு ஒரே குழப்பம். வேலைம்மா வளையல் கடையில் நின்றுட்டு இருந்தா. உங்கள் வீட்டு அம்மா திருவிழாவுக்கு வரலையான்னு கேட்டேன். ஓ வந்திருக்காங்களே, அதோ அந்த மஞ்சள் குங்கும கடைக்கிட்ட பச்சை கலர் காஞ்சிபுரம் பட்டு சேலை கட்டிக்கிட்டு தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு உயரமாக நிற்கிறாங்களே, அவங்க தான் புதுசாக எங்கள் ஊருக்கு வந்திருக்க எங்கள் வீட்டு மருமகா, பேர் ரம்யா அப்படின்னு சொன்னான். உங்களுக்கும் முரளிக்கும் கல்யாணம் ரொம்ப சிம்பிளாக நடந்தது. பொண்ணு பேர் கூட தெரியாது. ஏன்னா கல்யாண பத்திரிக்கை எல்லாருக்கும் அவங்க கொடுக்கல போல இருக்குன்னு சொல்லி அம்மா ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அத்தைக்கு உடம்பு முடியலையாமே, எதுக்கும் பார்த்துட்டு போகலான்னு நினைக்கிறேன். சுகந்தி உங்களை பார்க்க வரேன்னு சொன்னான்னு மறக்காமல் சொல்லுங்கள். முத்துப்பல்லு சிரிக்க அவள் அங்கேருந்து கிளம்புனான். திருவிழா கடையில் தான் வாங்கிட்டு வந்த பொருளெல்லாம் சந்தோஷத்தோட மாமியார்கிட்ட காமிச்ச ரம்யா அந்த தகவலையும் அவங்கக்கிட்ட சொன்னான். இன்றைக்கி திருவிழா கடையில் ஒரு பொண்ணை பார்த்தேன், நம்ம தூரத்து உறவான். நீங்கள் உடம்புக்கு முடியாமல் இருக்கிறத கேள்விப்பட்டுட்டு இன்றைக்கி உங்களை பார்க்க வரதா சொன்னாங்க. அவள் ஊர் பேர் எதுவும் சொல்லலையா அப்படின்னு அவளோட கேட்டா மாமியார். திருநெல்வேலியிலேருந்து சுகந்தி வந்திருக்கான்னு சொல்லுங்கன்னு சொன்னாங்க. சந்தோஷமாக மலர்ந்திருந்த ரத்தனம்மாவோட முகம் சிரித்து போச்சு. அப்படியா, வரட்டும் அப்படின்னு சுருக்கமாக சொன்னான். கொஞ்ச நேரத்தில் கதவு தட்டுற சத்தம் கேட்டுது. ஓடி போய் திறந்தப்போ அந்த சுகந்தி தான் குழந்தையோட நின்றுட்டு இருந்தா. அத்தை எப்படி இருக்கீங்க? அடப்பாமே, ரொம்ப இழைச்சிட்டிங்க. எழுந்திருக்க முடியாமல் படுத்துட்டிங்களாமே. டாக்டர் வந்து பார்க்குறாங்க இல்லையா? படன்னு பேசிக்கிட்டே ஒரு பிஸ்கட் பாக்கெட் எடுத்து முக்காலி மேலே வச்சான். மலை வாழைப்பழம் வாங்கலான்னு நினச்சேன். உங்கள் தோட்டத்தில் இல்லாத பழங்களான்னு நினச்சிட்டு இதை வாங்கிட்டு வந்தேன். லேசாக சிரிச்சா. நீ மறக்காமல் என்னை பார்க்க வந்திருக்கியே, அதுவே போதும். இதெல்லாம் எதுக்குமா அப்படின்னா ரத்னம்மா. எழுந்திருக்க முடியாமல் படுத்திருக்கீங்க, கை கால் விளங்காமல் சங்கடப்படுறீங்கன்னு அம்மா சொன்னப்போ எனக்கு ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. உடனே வந்து உங்களை பார்க்கணுன்னு தோணுச்சு. நடக்க முடியலன்னா என்ன, படுக்கையிலே வச்சு கரெக்டாக என்னை கவனிச்சிக்க தான் ஒரு நல்ல மருமக வந்திருக்காளே, அது போதும் எனக்கு. அழகான பொண்ணாக தான் பார்த்துருக்கீங்க. என்ன படிச்சிருக்கா? பாட்டு வருமா? வாத்தியம் ஏதாவது கற்றுக்கிட்டு இருந்திருக்காளா? உன்னாட்டமாக பிஏ படிக்கலை. எங்களை போல் ஒரு விவசாய குடும்பத்தை திறமையாக நிர்வகிக்கிற அளவுக்கு நல்லாவே படிச்சிருக்கா. பூஜை ரூமில் சாமி பாடத்துக்கு முன்னால் 2 ஸ்தோத்திரத்தை நல்ல குரலில் பாட தெரிஞ்சு வச்சிட்ருக்கா. உன்னை போல் வீணை வாசிக்க அவளுக்கு தெரியாது. தெரிஞ்சால் கூட எங்களுக்கு என்ன பயன் சொல்லு? நீ கூட நல்ல வீணை வாசிப்ப. இப்போ புகுந்த வீட்டில் வீணையும் கையுமாவா உக்காந்துருக்குற? சங்கீதத்தை தீவிரமாக வாழ்க்கை லட்சியமாக எடுத்துக்கிட்டால் பாட கற்றுக்கலாம்.
வாத்தியம் இசைக்க பழகிக்கலாம். சாதாரணமாக இருக்கவங்களுக்கு மனசு சந்தோஷத்துக்கு 2 பாட்டு முணுமுணுக்க தெரிஞ்சால் போதும். பரவாயில்ல, மருமகளுக்கு ரொம்பவே பறிஞ்சு பேசுகிறீங்க அத்தை. மாமியார் மெச்சின மருமகளாக தான் இருக்காங்க உங்கள் ரம்யா. கலகலன்னு சிரிச்சா சுகந்தி. முரளியோட மனசு கோணாமல் நடந்துக்கிற தங்கமான பொண்ணு அது. அது போதுமே, ரத்தனமாக விட்டு கொடுக்காம பேசினான். மாமியார் உத்தரப்படியே வந்தவளுக்கு தாகத்துக்கு ஓவலும் தட்டில் நெய் முறுக்கும் எடுத்துகிட்டு வந்து வச்ச ரம்யாவோட காதில் அவங்க பேசுனது கேட்ட உடனே குப்புன்னு அவள் முகம் செவந்து போச்சு. நீங்களா முறுக்கு சுட்டிங்க? வாயில் போட்ட உடனே அப்படியே கரைஞ்சி போகுது. முரளி அத்தானுக்கு இந்த நெய் முறுக்கு ரொம்ப பிடிக்கும். சுகந்தி சிரிச்சா. கணவனுக்கு அது பிடிக்கும்னு கொஞ்ச நாள்லேயே தெரிஞ்சுக்கிட்டா. பக்குவமாக முறுக்கு சுட்டு எடுத்து வச்சுருக்கா. மருமகளுக்காக பழையபடி பறிஞ்சு பேசினா ரத்னம்மா. சாப்பிடுமா சுகந்தின்னு உபசரிச்சா. கொஞ்ச நேரத்தில் அங்கேருந்து கிளம்ப இருந்த சுகந்தி வாசலில் வண்டி சத்தம் கேட்ட உடனே அத்தானும் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். வண்டியில் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கொண்டு விட சொல்லுங்க அத்தை. இன்றைக்கி திருவிழா கடையெல்லாம் சுற்றி பார்த்து காலெல்லாம் ஓஞ்சி போச்சு. ஆமாம் சுகந்தி, உங்கள் புகுந்த வீட்டில் கார்லேயே போய் உனக்கு பழக்கமாயிடுச்சு. இங்கே பிறந்த வீட்டுக்கு வந்தால் பஸ்ஸில் போகணும், இல்லாட்டி நடந்து போகணும். சங்கடம்தான், ரத்தனம்மா சொன்னான். பாத்ரூமுக்கு போய் முகம் கை காலெலாம் கழுவிட்டு அம்மாவை பார்க்க வந்த முரளி திடுக்கிட்டு போனான். அத்தான், உங்கள் கல்யாணத்துக்கு எங்களுக்கு நீங்கள் இன்விடேஷன் கூட அனுப்பலை. ஆனாலும் உங்கள் மனைவியை நான் திருவிழா கடையில் அறிமுகம் செஞ்சுக்கிட்டேன். சுகந்தி மெதுவாக சிரித்தா. முரளி முகம் இருக ஒரு நிமிஷம் அவளை பார்த்துட்டு தொண்டையை செருமிக்கிட்டான். மகிழ்ச்சி அப்படின்னா சுருக்கமாக. அத்தையை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். நேரம் ஆயிடுச்சு. வெயிலில் நடக்கிறதுக்கு அலுப்பாக இருக்குது. உங்கள் வண்டியில் என்னை பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் கொஞ்சம் அனுப்பி வைக்க முடியுமா? நாகப்பா அப்படின்னு கத்துனா முரளி. இவங்களை கொண்டு போய் இவங்க வீட்டில் போய் விட்டுடு அப்படின்னா. மன்னிச்சுக்கங்க, எனக்கு தோட்டத்தில் கொஞ்சம் வேலை இருக்குது. எரு மூட்டையெல்லாம் கிடங்குல அடுக்கிட்டு இருக்காங்க, நான் போய் கவனிக்கணும் சொல்லிகிட்டே வேகமாக பின்பக்க தோட்டத்துக்கு போயிட்டான். சுகந்தி எல்லார்கிட்டேயும் சொல்லிவிட்டு வண்டியில் கிளம்பி போன பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து உள்ளே வந்தான் முரளி. ரொம்பவே கோபமாக இருந்தான். சாப்பிட உக்காந்தவன் முன்னாடி இலையை போட்டு தண்ணி தெளித்து சோத்தை பரிமாறி குழம்பு அது மேலே ஊற்றினா ரம்யா. அவளை யார் இங்கே கூப்பிட்டது? கோவத்தோட சோத்தை பிசைஞ்சிக்கிட்டே கேட்டான். திருவிழா கடையில் அவங்களா வந்து தான் என்கிட்ட பேசினாங்க, அறிமுகம் செஞ்சுக்கிட்டாங்க, உறவுக்காரங்கன்னு சொன்னாங்க. உடனே நீ வீட்டுக்கு வர சொல்லி உபசரிச்சியா? திடீர்னு அதட்டெல்லாம் கேட்டான். அவனோட கண் கோவப்படமாக செவந்திருந்தது. அவனோட வீட்டில் அவள் மனைவியாக வந்து கொஞ்சம் மாதம் ஆயிருந்தாலும் முரளி அவகிட்ட இப்படி கத்தி பேசினது இதுதான் முதல் தடவை. அவளுக்கு கையும் காலம் வேலை விளக்க நடுங்கி போயிட்டான். மகன் முன்கோபக்காரன்னு மாமியார் சொல்லியிருந்தாங்க. அவருக்கு இப்படியா ஒரு கோபம் வரும்? நான் கூப்பிடலை, அவங்களே தான் வரேன்னு சொல்லி அனுப்புனாங்க. நான் எப்படி வேண்டான்னு சொல்ல முடியும்? அவள் மெதுவாக சொன்னான். ஏதோ தப்பு செஞ்சிட்டோமோன்னு நினச்சி அவள் பயந்தே போயிட்டா. அழுக முட்டிக்கிட்டு வந்தது அவளுக்கு. குழம்பு சட்டியும் கரண்டியுமா கொஞ்சம் தள்ளி போய் நின்றுக்கிட்டா. குழம்பு சோறு மட்டும் போதும், வேறு எதுவும் வேண்டாம் எரிச்சலோடு சொன்ன முரளி அவசரமாக இலையில இருந்ததை அள்ளி சாப்பிட்டுட்டு கையை உதறிக்கிட்டு அங்கேருந்து எழுந்து போனான். சாப்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ஓய்வாக ஊஞ்சலில் உக்காந்துட்டு பத்திரிக்கை போடுறது அவனோட வழக்கம். ஆனால் இன்றைக்கி வேகமாக வெளியே கிளம்பிட்டான். கதவை தாப்பால் போட்டுக்கோ. பதிலுக்கு கூட காத்திருக்காம வேகமாக ஸ்கூட்டரை தள்ளிக்கிட்டு போயிட்டான். இந்த வெயிலில் சாப்பிட்டதும் உடனே வெளியே போகாட்டி என்ன அப்படின்னு அவள் மனசு கேட்க துடிச்சுது. ஆனால் அவனோட கோபமான முகத்தை பார்க்கவே அவளுக்கு பயமாக இருந்தது. மாமியார் ரத்னமாலும் கண்ணை மூடிக்கிட்டு தூங்குற மாதிரி படுத்திருந்தாங்க. அவகிட்ட போயும் எதுவும் கேட்க முடியல. ரம்யாவுக்கு அழமாட்டாத துக்கம். இப்போ அவள் என்ன தப்பு செஞ்சிட்டா இப்படி அவளோட கணவன் ஆத்திரப்பட்டுக்கிட்டு வெளியே போயிட்டாரு? மாமியாரும் முகத்தை உம்முன்னு வச்சுட்டு இருக்க காரணம்? கண்ணில் நீர் வர அவள் குழப்பத்தோட வளைய வந்துட்டு இருந்தாள். சாயந்தரம் ஆகும்போது முரளி வந்தான். சமையல் ரூமில் சாப்பாடு தயார் பண்ணிகிட்டு இருந்த ரம்யா வாசலில் நிழலாடுறத பார்த்து திரும்பி பார்த்தா. கடுகடுன்னு பகலில் வெளியே போன முரளி இப்போ ரொம்ப சாந்தமாக தெரிஞ்சான். தாகத்துக்கு சூடாக ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாசலில் சாஞ்சிக்கிட்டு அவளை கனிவாக பார்த்தான். அவளால் நம்பவே முடியல. இவ்வளோ குறைவாக அன்பாக பேச தெரிஞ்சவன் பகலில் ஏன் சாப்பாடப்போ அப்படி கோபமாக இருந்தான்? அந்த சுகந்தியை பார்த்த உடனே ஏன் அவ்வளோ ஆத்திரம்? நெஞ்ச கசக்கி பிழிகிற மாதிரி அவளுக்கு வேதனையாக இருந்தது. வீடே மணக்கிற காப்பியை ஆற்றிக்கிட்டு வந்து
அவன் எப்பவும் உட்கார்ற ஊஞ்சல் பலகை மேலே அதை ஒரு பக்கம் வச்சான். அன்னைக்கு முழுக்க அவள் வேதனையிலேயே யாருக்கும் தெரியாமல் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருந்தாள். தோஞ்சு போன காலோடு நிற்க முடியாமல் சட்டுன்னு ஊஞ்சல் பலகையோட சங்கிலியை பிடிச்சிக்கிட்டு நின்றுட்டு இருந்தான். கை காலெல்லாம் கழுவிட்டு வந்தான் முரளி. டவுனுக்கு போயிருந்தேன், உனக்காக லாலா கடையில் அல்வாவும் தஞ்சாவூர் கதம்பமும் வாங்கிட்டு வந்திருக்கேன். 2 பொட்டலத்தை எடுத்து ஊஞ்சல் பலகை மேலே வச்சுட்டு காஃபி டம்ளரை எடுத்துக்கிட்டான். அவள் அசையாமல் அங்கேயே நின்றுட்டு இருந்தான். உனக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்க, கதம்பன்னா உனக்கு ரொம்ப பிடிக்குமே, தலையில் வச்சுக்கோ அப்படின்னு உபசரித்தான். அவளுக்கு குபீர்னு வந்த கண்ணீரை அடக்க முடியாமல் விம்மிக்கிட்டே உள்ளே ஓடி மறைஞ்சிக்கிட்டான். காப்பியை பாதியிலே அப்படியே வச்சுட்டு அந்த பொட்டலத்தை கையில் எடுத்துக்கிட்டு சமையல் ரூம் பக்கம் போனான். ரம்யா, மன்னிச்சுக்கோ, ஏதோ கோபத்தில் அப்படி கத்திட்டேன். இதை பாரு, நீ பூவை வச்சுக்கிட்டு அல்வாவை ஒரு துண்டு எடுத்து சாப்பிட்லன்னா நானும் இன்றைக்கி ராத்திரி சாப்பிட மாட்டேன். தெரியாமல் உன் மேலே எரிஞ்சு விழுந்துட்டேன், மன்னிப்பு கேட்குறேனே குறைவாக கேட்டான். அவன் பேசின உடனே அவள் திரும்பினான். கதம்பத்தை எடுத்து அவன் கையாலேயே தலையில் வச்சு அவள் முகத்தை நிமித்தி தன் கையால் அவளோட கண்ணீரை தொடச்சிட்டு ஒரு துண்டு அல்வாவை எடுத்து அவன் ஒரு கடி கடிச்சிட்டு மீதியை தான் வாயில் ஊட்டி விட்டா என்னவா? அவள் புண்பட்ட மனசுக்கு அவனோட வார்த்தையும் இந்த சின்ன அனுசரணையும் எவ்வளோ விதமாக இருக்கும். ஏதோ ஷாக் அடித்த மாதிரி எட்டி நின்றுக்கிட்டு கொஞ்சம் பேசுவானே. மனசில் பலதும் நினச்சா. ஆனாலும் ரொம்ப பிகு பண்ணால் அவன் பழையபடி கோவப்பட்டுக்கிட்டு போயிட்டா. புகுந்து வீட்டுக்கு கிளம்பும்போது பக்கத்து வீட்டு அம்மாகிட்ட ஆசீர்வாதம் வாங்க போயிருந்தா. அந்த அம்மா சொன்னது இப்போ சட்டுன்னு அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்தது. என் மக செண்பகத்தை போல் நீ அடிக்கடி சண்டைலாம் போட்டுட்டு இருக்காத. ஆம்பளைங்க வெளியே போய் உழைச்சி அழுத்து போய் வர்ற சமயம் எரிச்சலாக சில சமயம் ஏதாவது சொல்லிடுவாங்க. அதை கண்டுக்காத மாதிரி இருக்கிறது தான் நல்லது. அப்படி பெரிய சண்டை ஏதாச்சும் வந்தால் கூட ஆத்திரப்பட்டு அவசரப்பட்டு வார்த்தையெல்லாம் வாரி இறைச்சிடாத. அதுங்களை திருப்பி அள்ள முடியாது. தாம்பத்திய வாழ்க்கையில் ஏற்படுற சிக்கல் முள்ளு மேலே போட்ட சேலை போல் மெதுவாக பொறுமையாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி விளக்கிக்கணும். அவசரப்பட்டு சேலையை உருவி எடுத்தால் கிழிஞ்சிடும் இல்லையா? அதுபோல் சின்ன மனஸ்தாபத்தெல்லாம் பெருசு பண்ணி ஆத்திரப்பட்டு சண்டை போட்டால் சிக்கல் பெருசாகி மன வாழ்க்கையிலேயே ஓட்ட விழுந்துடும். அப்புறம் கணவன் சலிச்சு போயிடுவான். இவன் என்ன எப்போ பாரு பத்திரகாளி ஆட்டம் சதா கத்திக்கிட்டு இருக்கான்னு வீட்டுக்கு வர பிடிக்காமல் வெளியே சுற்ற தொடங்கிடுவான். என் பொண்ணுக்கு நான் எப்பவும் சொல்கிற புத்திமதியை தான் உனக்கும் சொல்கிறேன், ஞாபகத்தில் வச்சுக்கோ. என் பொண்ணு கோவக்காரி, எப்போ பாரு புருஷனோட சண்டை, நாயும் பூனையுமா என்னமோ வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ பொறுமையான பொண்ணு, புரிஞ்சுக்குவ. அதனால் பூவும் பொட்டுமா உன் புருஷனோட நல்லா இருமா. அடுத்த வீட்டு மகராசி அவளை வாயார வாழ்த்துனது ஞாபகத்துக்கு வந்தது. சட்டுன்னு கண்ணை தொடச்சிக்கிட்டவா, பரவாயில்ல, அன்பாக பேசுகிற நீங்கள் தானே ஏதோ மனசங்கடத்தில் அப்படி கத்திட்டீங்க, உங்களுக்கு இல்லாத உரிமையா அப்படின்னு சாமர்த்தியமாக கேட்டுட்டு, அல்வா நல்லாவே இருந்தது, நீங்கள் ஒரு துண்டு எடுத்துக்கங்க, அத்தைக்கும் கொஞ்சம் கொடுக்குறேன். எப்பயாச்சும் ஒரு தடவை இந்த மாதிரி நெய் பலகாரம்லாம் சாப்பிட்டா உடம்புக்கு ஒன்றும் ஆகாதுன்னு தைரியம் சொல்கிறேன் சொல்லிக்கிட்டு கதம்பத்தை எடுத்து தலையில் வச்சுக்கிட்டா. உங்களுக்கு பிடிச்ச கிச்சடி சாதமும் குருமாவும் செஞ்சுட்டு இருக்கேன். பகலில் கூட சரியாக சாப்பிடல, ராத்திரியாவது கொஞ்சம் நல்லா சாப்பிடுங்க, உடம்புல தெம்பு வேணாமா? நாளைக்கு நீங்கள் டவுன் வரைக்கும் போய் வக்கீலை பார்க்க போகணும், இன்னும் நிறைய வேலை இருக்குது ஞாபகப்படுத்துன்னு போன வாரமே சொன்னீங்க. அதிகமாக வேலை செய்கிறதுக்கு தெம்பு வேணாமா? மெதுவாக சிரிச்சுக்கிட்டே கேட்டேன். நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன், அந்த வக்கீல் சமாசாரத்தை நான் மறந்தே போயிட்டேன். இப்போவே போய் பீரோவை திறந்து அந்த பேப்பரெல்லாம் தயாராக என் பையில் எடுத்து வச்சிடுறேன். பரவாயில்லையே, என்னோடய வேலையெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்துகிற ஒரு காரியதர்சியாக இருக்கியே. அதோடு மட்டுமில்லை, உங்களோட உணர்வோடையும் ஒன்றி போகிற பக்குவத்தை அடைஞ்சிட்ட ஒரு உண்மையான மனைவியாகவும் நான் மாறி இருக்கேன். உங்களுக்கு தான் புரியல, இல்லை புரிய விடாமல் ஏதோ ஒரு சக்தி உங்களை என்கிட்ட இருந்து பிரிக்குதா? அந்த சக்தி என்ன? சொல்லணும்னு ஆவலில் துடிச்சா. சொல்ல துணிச்சல் இல்லாமல் வேதனையை விழுங்கிட்டு வேலையை கவனிக்க போனான். அன்னைக்கு ராத்திரி தன்னை கவனிக்க வந்த மருமக வர்றதுக்கு முன்னாடியே அவளுடைய தஞ்சாவூர் கதம்ப வாசனை கும்முன்னு வர்றதை உணர்ந்தா ரத்தனம்மா. சுகந்தி வந்த பிறகு என்னெல்லாம் நடந்திருக்குன்றதை அவளால் ஊகிக்க முடிஞ்சுது. கஞ்சி டம்ளரை வாய்ப்பக்கத்தில் வச்சு குடிக்க உதவின மருமகளோட முகத்தை கூர்ந்து பார்த்தா. முகம் கழுவி லேசாக பவுட்ரு பூசி பொட்டு வச்சுக்கிட்டு வந்திருந்தா. ஆனாலும் அதெல்லாம் மீறி அவளோட முகம்லாம் வீங்கி கண்ணெல்லாம் செவந்திருந்ததை ரத்தினமாக பார்த்தா.
முரளியோட முரட்டுத்தனமான பேச்சு தான் அவளோட அழுகைக்கு காரணம். இயல்பாக ஒரு தாயோட மனசில் வர்ற கோபம் அவளுக்கு வந்தது. மூடி மறைப்பானே, அவகிட்ட விளக்கமாக சொல்லிடுறது தானே நல்லது. ரம்யா, இப்படி உக்காருமா. மாமியார் அன்போட தான் பக்கத்தில் இருக்க சேரை காட்டினான். முரளி படுக்க போயிட்டானா? எச்சரிக்கையாக கேட்டுக்கிட்டா. இன்றைக்கி என்னை பார்க்க வந்தாலே சுகந்தி, அந்த பொண்ணு நமக்கு ஒரு வகையில் தூரத்து உறவு. அப்படித்தான் அவங்களும் சொன்னாங்க. ரம்யா முணுமுணுத்தா. பக்கத்து கிராமம் தான் அவங்களோட ஊர். அவளோட அப்பா ரிட்டையர் ஆன ஒரு பள்ளிக்கூட வாத்தியார். சுகந்திக்கு ஒரே ஒரு அண்ணன் தான் கூட பிறந்தவன். அவன் படித்து இராணுவத்தில் சேர்ந்துட்டான். அவனுக்கு கல்யாணம் ஆகி ஆக்ரா பக்கம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எப்பயாவது லீவு கிடச்சா இங்கே வருவான். வந்தால் என்னை பார்த்துட்டு போவான். ஓரளவுக்கு அந்த குடும்பம் உங்களோட நெருங்கி பழகிக்கிட்டு வந்ததுன்னு சொல்கிறீங்க. ஆமாம், அவளோட அப்பாவுக்கு தான் பொண்ணை சகலகலா வள்ளியாக்கணும்னு ஆசை. சின்ன வயசுலேயே அவளுக்கு பக்கத்து டவுன்லேருந்து வாத்தியாரெல்லாம் வரவழைச்சி வீணை கற்றுக் கொடுத்தாரு. அவளும் கெட்டிக்காரியாக அதை வாசிக்க சீக்கிரமே கற்றுக்கிட்டா. உள்ளூர் பள்ளிக்கூட படிப்பு முடிஞ்சதும் அவளை திருச்சிக்கு அனுப்பி படிக்க வச்சார். அங்கே ஹாஸ்டலில் தங்கி பொண்ணுங்க காலேஜில் பிஏ படித்து முடித்தான். லீவுக்கு வரும்போதெல்லாம் அவளும் அவளோட அம்மாவும் எல்லா காளி கோயிலுக்கு சாமி கும்பிட வருவாங்க. சாயந்தரமாக தான் ஊருக்கு போவாங்க. என்னை அந்த பொண்ணு அத்தைன்னு தான் கூப்பிடும். பிஏ பட்டம் வாங்கினதுக்கப்புறம் இங்கே அதிகமாக வர்றதில்ல. கல்யாண வயசில் இருக்கிற பொண்ணை அவங்க அம்மா எங்கேயும் கூப்பிட்டு போகாமல் வீட்டோட அடக்கமாக இருக்குன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் ஒரு முட்டாள், உண்மையை தெரிஞ்சுக்கல. என்ன நடந்தது அத்தை? கவலையோடு கேட்டா ரம்யா. என்ன நடக்குமோ அதுதான் நடந்தது. முரளியும் அப்போ திருச்சியில் ஹாஸ்டலில் தங்கி டிகிரி படிச்சுட்டு இருந்தான் இல்லையா? அவங்க 2 பேரும் சந்தித்து பழகி ஒருத்தர் ரொம்பவே விரும்பியிருக்காங்க. ரம்யாவோட மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்கிட்டது. காதல் அனுபவம் இருக்குன்னு சொன்னார். அந்த அனுபவத்தோட கதாநாயகியாக இந்த சுகந்தி அடி வயிற்றில் நெருப்பு பிடிச்ச மாதிரி அவளுக்கு எரிச்சல். முரளி அவனோட எண்ணத்தை என்கிட்ட சொன்னப்போ நான் ஒத்துக்கலை. ஏன்? அவங்களும் பார்க்க அழகாக இருக்காங்க, வீணை வாசிப்பாங்கன்னு சொல்கிறீங்க. நல்ல குடும்பம், பக்கத்து ஊர் வேறு. ஏன் வேண்டான்னீங்க? படிச்சுட்டா, இசையெல்லாம் தெரிஞ்சிட்டா, அழகாக இருந்துட்டா போதுமா? சுகந்திக்கு பொறுமையே கிடையாது. ரொம்ப ஆடம்பர பழக்க வழக்கெல்லாம் உண்டு. சத்தம் போட்டு பேசுவா. அவள் நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வரமாட்டா. முரளியை பாடாப்படுத்துவான்னு நான் வேண்டான்னேன். ஆனால் முரளி பிடிவாதமாக இருந்தான். நானும் சட்டுன்னு விட்டு கொடுக்கல. காதலுக்கு கண் இல்லைன்னுவாங்க. முரளிக்கு அவள் மேலே இருந்த மோகத்தில் மூளையே மங்கி போயிருந்தது. கட்டிக்கிட்டா அவ்வளோதான் கட்டிப்பேன், இல்லாட்டா காலம் முழுக்க இப்படியே இருந்துடுவேன்னு வீம்பு பிடிச்சான். கடைசியில் நான் விட்டு கொடுத்தேன். முறைப்படி ஒரு நாள் நான் போய் பொண்ணு கேட்டேன். அவங்களும் சரின்னு சொன்னாங்க. கல்யாண செலவுலேருந்து நகையிலேருந்து கூரை பட்டு புடவை எடுக்கிற வரைக்கும் எல்லாமே பிள்ளை வீட்டை சேர்ந்தது. வரதட்சணைன்றதில் நம்பிக்கை இல்லை. பொண்ணை மட்டும்தான் கட்டி கொடுப்பேன், மீதி பொறுப்பெல்லாம் உங்களோடதுன்னு வாத்தியார் ஐயா கண்டிப்பாக பேசியிருந்தார். எல்லாத்துக்கும் ஒத்துக்கிட்டேன். அறுவடைக்கு பிறகு கல்யாணத்தை வச்சுக்கலாம், அப்போ தான் கையில் 4 காசு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதுக்கும் ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் அந்த விஷயம் கொஞ்சம் ரகசியமாகவே இருக்கட்டும்னு சொன்னார். எங்கள் 2 வீட்டுக்கும் இருக்க நெருக்கம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் கல்யாண பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்றது யாருக்கும் தெரியாது. முரளி அப்போல்லாம் வீட்டில் தங்கிறதே ரொம்ப அரிது. வயக்காட்டு வேலையெல்லாம் அவசரமாக கவனிச்சுட்டு பக்கத்து கிராமத்துக்கு ஓடிடுவான். நினச்சப்போ அங்கே ஓடி போய் நிற்கணுன்றதுக்காகவே ஸ்கூட்டர் கூட வாங்கிக்கிட்டான். அப்படி ஒரு ஈர்ப்பா அந்த சுகந்தி மேலே. கேட்க ரம்யாவுக்கு போராமையாக இருந்தது. எனக்கு மட்டும் உள்ளூர ஒரு உறுத்தல் இருந்தது. இந்த கல்யாணம் நடக்குமா? இந்த வாத்தியார் ஐயா பண ஆசை பிடிச்சவர்னு சொல்லிக்கிறாங்களேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். என் மகனுக்கு அந்த பொண்ணை பேசியிருக்கோன்ற விஷயத்த ஊர் முழுக்க டமாரா அடிக்காமல் இருந்தது ஒரு வகையில் நல்லதாக போச்சு. என்ன நடந்தது? கல்யாணம் கூடி வராமல் நின்று போச்சா அத்தை? நிச்சயதார்த்தம் ஊர் அறிய செய்கிறதுக்கு முன்னாடியே பொண்ணை பெற்றவர் முந்திக்கிட்டார். ஒரு நாள் காலையில் அந்த வாத்தியார் ஐயா திடுதிப்புன்னு இங்கே வந்து நின்னார். எங்கள் குலதெய்வத்துக்கு பூ கட்டி வச்சு பார்த்தோம், வேண்டான்னு வந்துடுச்சு. மனசு சரியில்லை, அதனால் நீங்கள் முரளிக்கு வேறு இடத்துல பொண்ணு பார்த்துக்கங்க. ஒரே வார்த்தையில் என்னையும் என் மகனையும் மேல் வேட்டியை உதறி எறிகிறாப்புல பேசிட்டாரு. வெறும் பேச்சுவார்த்தையோடு தானே நின்ன விஷயம். அதனால் பொண்ணை கொடுக்க அவர் மறுத்ததால் நாங்களும் எதுவும் செய்ய முடியல. கல்யாணம் ஆயிரங்காலத்து பயிர். உங்கள் மனசில் நெருடல் வந்த பிறகு இந்த சம்பந்தம் செஞ்சுக்கிறது குடும்பத்துக்கும் நல்லதில்லை. நானும் விட்டு கொடுக்காம பேசி முடித்தேன்.
விஷயம் வேறன்னு அப்புறம் தானே தெரிஞ்சுது. திருநெல்வேலியில் பிரபல வியாபாரியான அவரோட தூரத்து சொந்தக்காரு தன்னோட மகனுக்கு சுகந்தியை கேட்டுட்டு வந்திருக்காரு. காரு பங்களா வைர நகைங்க அப்படின்னோடனே சுகந்தி ஒரு நிமிஷத்தில் காதலில் தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பையனை கட்டிக்க தயாராகிட்டான். ஒரே மாதத்தில் அவங்களோட கல்யாணம் நடந்து அவள் புகுந்து வீடு போயிட்டான். மௌனமாக கேட்டுட்டு இருந்த ரம்யாவோட மனசு வேதனைப்பட்டது. காதல்னு ஒரு கைவன் அவளோட நகையெல்லாம் ஏமாற்றிட்டு ஓடினப்போ அவள் மனசு எவ்வளோ இடிஞ்சு போனான். வெக்கத்தில் துடிச்சு போனான். செத்துடணும்னு கூட முடிவு செஞ்சாலே. அப்பாப்பா, எவ்வளோ பெரிய அதிர்ச்சி. அதே அதிர்ச்சியை பாவம் அவளோட கணவனும் அனுபவிச்சிருக்கிறாரு. காதல்னு சொல்லி கல்யாணம் வரைக்கும் வந்துட்டு மனசை மாற்றிட்டு வேற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டிட்டு அந்த அக்கிரமக்காரிய பணப்பேய ஆடம்பர பிசாசை பார்த்த உடனே அவருக்கு கோபம் வந்ததில்ல, ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அவள் நல்லா குடியும் கொடுத்தனமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கா. ஒரு குழந்தைக்கு தாயாகவும் ஆயிட்டா. ஆனால் முரளி பைத்தியக்காரன். அந்த காதலில் ஏற்பட்ட தோல்வினால் ரொம்பவே அதிர்ந்து போய் ஆடிப்போனான். ஏக்கம் பிடிச்சவனா சன்னியாசி போல் எதுலையுமே பிடிப்பில்லாமல் இருந்ததை பார்த்த என் பெத்த மனசு எப்படி இருக்கும்? நீயே யோசிச்சுப்பாரு. அத்தை, நீங்கள் ரொம்பவே கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க, எனக்கு புரியுது. வெளியில் போன மகன் சட்டுன்னு வீட்டுக்கு வராட்டா நான் பயந்து போய் வாசல்லையே நின்றுக்கிட்டு இருப்பேன். பாத்ரூமில் இருந்து சீக்கிரம் வரலன்னா முரளி இன்னுமா குளிச்சுட்டு இருக்கேன்னு ரொம்ப தடவை கூப்பிடுவேன். காதல் தோல்வியை தாங்க முடியாமல் செத்து போகிறவங்கள பற்றி பத்திரிக்கையில் அப்பப்போ படிக்கிறேன் இல்லையா, எனக்கு அப்படி ஒரு திகில் கூட இருந்துச்சு. நம்ம புள்ள இப்படி இருக்கானே, ஏதாவது எக்கச்சக்கமாக செஞ்சுக்கிட்டா என்ன செய்வேன்? ஒரே மகனை பெற்று வச்சுக்கிட்டு தொட்டு தொட்டு பார்த்து வளர்த்தவளாச்சே. கவலைப்பட்டு அதுவே எனக்கு பெரிய நோயாயிடுச்சு. ஏற்கனவே ரத்த அழுத்தத்தில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். இந்த கவலை நோயாகி ஒரு நாள் நான் மயக்கம் போட்டு நினைவில்லாமல் விழுந்துட்டேன். பாவம் முரளி என்னை நல்லா கவனிச்சுக்கிட்டான். ஆனால் அதுக்கு பிறகு ஒரு பக்கம் கையும் காலும் விளங்காமல் இப்படி ஒரேடியாக படுத்துட்டேன். மாமியாரோட கண்ணிலேருந்து வந்த கண்ணீரை டவலால் தொடச்சி எடுத்தா ரம்யா. கவலைப்படாதீங்க, உங்களை எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நான் வந்திருக்கேன் அத்தை. ஏன் மனசு கஷ்டப்படுறீங்க? தெம்பா பேசினா ரம்யா. மனசு ஒடிஞ்சு போய் கல்யாணமே வேண்டான்னு நான் பார்த்த பொண்ணெல்லாம் ஒதுக்கிட்டே வந்தான். எனக்கு கை கால் விளங்காமல் போனதும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு. வீட்டையும் என்னையும் கவனிக்க ஒருத்தி வேணுங்கிற எண்ணம் அவனுக்கே வந்தது. அப்புறம் நீ வந்த. தடுத்தா ரத்தினம்மா. நடந்து போனதெல்லாம் மறந்துடுவான் அத்தை, ஆறுதலாக சொன்னா ரம்யா. நீ வந்த பிறகு எல்லாத்தையும் மறந்து இப்போ தான் சந்தோஷமாக கொடுத்தனம் பண்ணிகிட்ருக்கான் முரளி. நானும் என் நோயை மறந்து இப்போ தான் நிம்மதியாக இருக்கேன். அதையெல்லாம் கெடுக்கிறாப்புல இன்றைக்கி வீட்டுக்குள்ளே வந்து நின்னாலே படுபாவி சுகந்தி. அவளுக்கு என்ன துணிச்சல்! என் மகனை வேண்டான்னு உதறிவிட்டவளுக்கு அத்தைன்னு உறவு கொண்டாட என்ன யோக்கியதை? பணத்திமிரு. உங்களை பார்க்க வந்தாங்க, வந்துட்டு போகட்டுமே. மனசை வீணாக ஏன் இப்படி அழட்டிக்கிறீங்க? என்னை பார்க்க வரல, உன்னை பார்த்துட்டு நீயும் முரளியும் எப்படி கொடுத்தனும் செய்கிறீங்கன்னு வேவு பார்க்க வந்தா. கபடம் இல்லாத மனுஷனை காதல்னு மோசம் செஞ்சுட்டு மனசை உடைய வச்சு இப்படி வேடிக்கை பார்க்குற பொண்ணுங்களும் இருக்காங்கன்றதுக்கு இவ ஒரு உதாரணம். இப்படிப்பட்டவங்கெல்லாம் வெறும் பட்டாம்பூச்சிங்க. ஆசை காட்டி மீனுக்கிறதோடு சரி. ஒரு ஆம்பளைக்கு மனைவின்ற உறுதியான துணையாக இருக்க மாட்டாங்க. வெறும் பகட்டுக்காரிங்க. நல்ல வேலை என் மகன் தப்புனான், இல்லாட்டா நட்டாத்தில் தான் நின்று இருப்பான். என்ன புண்ணியமோ நீ வந்திருக்க. பெருமூச்சு விட்டபடி ரத்தினம்மா சோத்தில் இருந்த கடிகாரத்தை பார்த்தா. நீ தூங்க வேணாமா, நேரமாச்சு போமா அப்படின்னா. அவளும் முரளியும் நடத்துகிற அந்த போலி வாழ்க்கையை மாமியார் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா பாவம் எவ்வளோ வேதனைப்படுவாங்க. குற்ற உணர்வோடு அவள் அந்த ரூமை விட்டு வெளியே வந்தாள். முரளி தூங்க போகாமல் பத்திரிக்கையை புரட்டிக்கிட்டே ஊஞ்சலில் உட்காந்துருந்தான். நேற்று நீங்கள் பால் சாப்பிட மறந்து தூங்கிட்டீங்க. பால் டம்ளரை அவங்ககிட்ட நீட்டினான். தொட்டா சுட்டுடுற மாதிரி அவளோட கை விரல் தான் மேலே படாதபடி அந்த டம்ளரை வாங்கிக்கிறத அவள் கவனிச்சாள். ரத்தினம்மா தான் மகனை முழுமையாக புரிஞ்சுக்கலை. அவருக்கு அந்த காதல் ஏமாற்றத்தில் ஏற்பட்ட பாதிப்பு இன்னும் மனசை விட்டு போகலை. சுகந்தி வந்ததும் அவர் அப்படி கோவப்பட்டதுக்கு காரணம் அவருக்கு அவன் மேலே இருந்த காதல் இன்னும் கனலாக மூண்டுக்கிட்டு இருக்குது. தன்னை உயிருக்கு உயிராக நேசித்தவா இன்னொருத்த மனைவி ஆயிட்டாலே இனி என்ன செய்ய முடியுன்ற ஏழாமையில் வந்த கோபம். அவங்க 2 பேருக்கும் ஒரே தினுசான அனுபவம். ஆனால் அவள் அதனால் ஏற்பட்ட கசப்பெல்லாம் மறந்துட்டு இப்போ எப்படி மாறி இருக்கா?
மெல்ல துளிர் விட்டு வளர்ந்து அரும்பு கட்டி மொட்டை விழுந்த மலர் போல அவளோட மனசில் கணவன் மேலே இருந்த அன்பு வளர்ந்து இருந்தது. ஆனால் அவர் இன்னமும் சுகந்தியை நினச்சிக்கிட்டு மருகிக்கிட்டு இருக்காரு. அவளோட வாழ்க்கையோட வருங்காலம் இதே போல் போயிட்டு இருந்தா. ரொம்ப களைச்சி போயிருக்கேன், நீ போய் படுத்து தூங்குறது தானே? முரளி கேட்டதும் ரம்யா திடுக்கிட்டு போனான். இங்கே நிற்காத, நான் என் பழைய காதலியை நினச்சி உருகிட்டு இருக்கேன். நீ என் ரூமுக்கு போய் படு, என் மனசை குழப்பாதேன்னு மறைமுகமாக சொல்கிறாரோ. சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவனை தாண்டிக்கிட்டு தன்னோட ரூமுக்கு போனான். அதை கூட கவனிக்காமல் பத்திரிக்கையும் படிக்காமல் அவன் எங்கேயோ வெறிச்சபடி உக்காந்துருந்தான். தன்னோட காதலியை நினச்சிட்டு தான் இந்த மனப்போராட்டம், சந்தேகமே இல்லை. ரூம் கதவை சாத்திக்கிட்டு விளக்க அணைச்சிட்டு பாய் மேலே படுத்தவளுக்கு துக்கம் குமுறிட்டு வந்தது. அவளை போலவே அவளோட கணவனும் மனசை மாற்றிக்கிட்டு இருந்தால் வாழ்க்கை 2 பேருக்கும் எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இப்போ முரளி பழைய காதலி சுகந்தியை நினச்சி மனசு புழுங்க, அவள் தனது கணவனோட மனப்போராட்டத்தை உணர்ந்து கண் கலங்க. வேடிக்கையான வாழ்க்கை தான். ரொம்ப நேரம் பாயில் அமைதி இல்லாமல் புரண்டுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு காலையில் தபாலில் பெரியம்மா கிட்டேருந்து லெட்டர் வந்திருந்தது. நீங்கள் சுகமாக ஊருக்கு போய் சேர்ந்ததாக மாப்பிள்ளை லெட்ரு போட்டிருந்தாரு. அதுக்கப்புறம் உங்ககிட்டேருந்து லெட்டரை எதிர்பார்த்தோம், காணலை. நீ சுகமாக இருக்கியா, ஊர் பிடிச்சிருக்கான்னு கவலையாக இருக்குது. வர்ற 7ஆம் தேதி உன் அண்ணன் சரவணனுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. பொண்ணு சென்னையை சேர்ந்தவன், பெரிய இடம். லலிதா கல்யாண மண்டபத்தில் நடக்க போகுது. நீயும் கணவரும் கட்டாயம் கல்யாணத்துக்கு வரணும். முன்னதாகவே வந்தால் கொஞ்சம் உதவியாக இருக்கும்னு பெரியப்பா எழுத சொன்னார். லெட்டரை படித்ததும் அவளுக்கு ஒரே பரபரப்பு. கணவனோட காதலுக்கு ஏங்கிட்டு அமைதி இல்லாமல் உள்ளூர புழுங்கினான்றது பெரியப்பா வீட்டுக்கு தெரியவே கூடாது. அவள் இங்கே வசதியாகவும் கணவனோட சந்தோஷமாகவும் வாழ்கிறான்னு அவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி பெட்டி நிறைய பட்டிச்சாலையும் நகைங்களும் கையில் பணமும் எடுத்துக்கிட்டு பெரியப்பா வீட்டில் போய் இறங்கணும். வேலைக்கு ஒரு அலங்காரத்தில் அவங்கள திகைக்க வைக்கணும். கந்தல் புடவையில் சிண்டலா போல இருந்த ரம்யாவை இப்போ பாருங்க அப்படின்னு அவங்கள ஆச்சரியப்படுத்தணும். வீடாக அது பெரிய மாளிகை போல் இருக்குது. தோட்டத்தில் காய்ங்க நிறைய காய்க்குது. கறவை மாடு 4 கொட்டில் நிற்குது. பாலுக்கும் தயிருக்கும் நெய்க்கும் பஞ்சமே இல்லை. பூச்செடிங்க நிறைய இருக்குது. அத்தனையும் தொடுத்து தலையில் வச்சுக்க தான் எனக்கு நேரம் இல்லை. நான் தலையில் பூ நிறைய வச்சுக்கிறத பார்க்க என் மாமியாருக்கு கொள்ள ஆசை. என் கணவரே எல்லா சாமானியும் வாங்கிட்டு வந்து போட்டுடுறாரு. ஆனாலும் என் கை செலவுக்குன்னு கொஞ்சம் பணமும் கொடுத்துட்றாரு. இந்த நகையெல்லாம் என் மாமியார் செஞ்சு போட்டது. இந்த புடவையா, போன வாரம் திருச்சிக்கு போன என் கணவர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தது. மாதத்துக்கு ஏதாவது ஒரு புது புடவை வாங்கிட்டு வந்துடுவார். வேண்டானாலும் கேட்க மாட்டார். பெரியம்மா கேட்க போகிற கேள்விக்கெல்லாம் பட்டுன்னு பதில் சொல்ல போகிறான். யார் தலையிலையாவது கட்டணும்னு என்னை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனீங்க. இப்போ பாருங்கள், எல்லா நிறைவுகளோடையும் வந்து நிற்கிறேன். பெரியம்மா போகாமலேயே மனசு குமையணும். கற்பனையிலேயே ஏதேதோ நினச்சவளா லெட்டரை கணவன்கிட்ட காமிச்சான். 4 நாள் முன்னாடிலாம் உன்னை அனுப்புகிற உத்தேசம் இல்லை, எடுத்த எடுப்புலையே சொல்லிட்டான் அவன். கல்யாண காரியத்துக்கு உதவுறதுக்கு ஆள் வேணும்னா சம்பளம் கொடுத்து ஒரு ஆளை வச்சுக்கிறது. கல்யாணத்துக்கு முந்தி அவங்க வீட்டில் அண்டிக்கிட்டு இருந்தேன், அதனால் ஆட்டி படைச்சாங்க. இப்போ நீ என் மனைவி. அங்கே போய் அடுப்படியில் நின்றுக்கிட்டு நீ கல்யாண பலகாரம் சுட்டுட்டு இருக்கிறத நான் அனுமதிக்க மாட்டேன். மௌனமாக அவனை ஏமாற்றத்தோடு பார்த்தா. உனக்கு அதுதான் பிறந்த வீடு, ஒத்துக்கிறேன். ஆனால் உன்னோட பெரியம்மா பெரியப்பா 2 பேரும் உன்னை ஒரு நாள் கூட மகளாக நினச்சது இல்லையே. ஆனால் உறவுன்ற மரியாதைக்கு நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு போயிட்டு வந்துடுவோம், சரிதானே? அம்மாவை தனியாக விட்டுட்டு ரொம்ப நாள் வெளியூரில் தங்க முடியாது, அதையும் மறக்காத. முரளி தன்னோட அம்மாவையும் வீட்டையும் தற்காலிகமாக பார்த்துக்கிறதுக்கு வேலைமாலையும் அவளோட கணவனையும் வச்சுட்டு மனைவியோட கல்யாணத்துக்கு கிளம்புனான். 4 நாள் முன்னாடி வர சொன்னேன். முகூர்த்தத்துக்கு செத்த நாளைக்கு முன்னாடி வந்து நிற்கிற. சரி, நீயும் உன் வீட்டுக்காரன் முதல்ல போய் காப்பி டிஃபன் சாப்பிட்டுட்டு பந்தலுக்கு வாங்க. வழக்கமான அதட்டல் தோரணையில் பெரியம்மா கல்யாண மண்டபத்துக்குள்ளே வந்தவளை வரவேற்றான். ரம்யாவோட நகையும் அவள் உடுத்திருந்த பட்டுப்புடவையும் பார்த்த பெரியம்மாவுக்கு உண்மையிலேயே திகைப்பாக இருந்தது. ஏதோ ஒரு பட்டிக்காடு, அதில் விவசாயம் பண்ணுறவன்னு கட்டி கொடுத்தோம். முன்னாடி இருந்ததை விட உப்பி தளன்னு தக்காளி பழம் போல் வந்திருக்காளே, போராமையாகவும் இருந்தது. பெரியம்மாவோட நாத்தி கமலா போராமல் பிடிச்சவா. கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிறவங்கள பார்த்தாலே அவளுக்கு வயிறு எரியும். கல்யாணத்துக்கு முன்னாடி பல தடவை
அவள் தான் அண்ணி வீட்டில் ரம்யாவை பார்த்துருக்கா. அட, இந்த பொண்ணுக்கு வந்திருக்க அதிர்ஷ்டம். அவள் நெஞ்சு போராமலே வந்தது. ஏதாவது குறை சொல்லி வந்தவளை மட்டை தட்டணும்னு அவள் நினச்சா. என்ன அன்பளிப்பு வாங்கிட்டு வந்திருக்க உன் அண்ணனுக்கு? ரிசப்ஷனுக்கு அப்புறம் விருந்து நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லார் முன்னாடியும் கேட்டா. அவள் கொண்டு வந்த பரிசு பொருளை வேகமாக பிரித்தா. ஸ்டீல் பால் குக்கரு 100 ரூபா இருக்குமா? கமலா கேட்டதும் ரம்யாவோட முகம் சிவந்து போச்சு. அந்த பரிசை வாங்கிட்டு வந்து கணவன் முரளி அதை பேக் பண்ணும்போது அவள் கேட்டா, இதுதானே நாம் அண்ணனுக்கு கொடுக்க போகிற அன்பளிப்பு? அவங்க நமக்கு கொடுத்த சீர்வரிசைங்களை விட இது எவ்வளோ பெருசு. அதுக்கு மேலே அவங்கிட்ட பேசுகிறதுக்கு பயந்து அவள் சும்மா இருந்துட்டாள். அவள் கொண்டு வந்த பரிசை கமலா 4 பேர் முன்னாடி அவிழ்த்து கேலி பண்ண உடனே ரம்யாவுக்கு வெக்கமாயிடுச்சு. பரிசுன்றது முக்கியம் இல்லை, அதை கொடுக்குற மனசில் இருக்க அன்பு தான் முக்கியம். விட்டு கொடுக்காம அவள் பேசினதை கேட்டு பக்கத்தில் இருந்த சில இளவட்டங்கள்லாம் கைத்தட்டி பலே சரியாக சொன்னீங்க அப்படின்னு சிரித்தாங்க. அண்ணன் கல்யாணத்துக்கு பெரியப்பா எனக்கு வாயில் புடவை தான் எடுத்து கொடுத்தாரு. பட்டு புடவை எடுத்து தரலன்னு நான் தப்பாக நினைக்கல. அவரால் முடிஞ்சதை அன்போடு செஞ்சார். பிறந்த வீட்டில் ஒரு தூசியை கொடுத்தாலும் பொண்ணுங்க அதை பொண்ணாக நினச்சி போற்றி வச்சுக்கணும். அதுபோல் தங்கை எதை கொடுத்தாலும் அண்ணன் அதை ரொம்ப வசந்த பொருளாக நினச்சி எடுத்துக்கணும் இல்லையா? ரம்யா படபடன்னு பேசினதை கேட்டோன்னே அவள் முகத்தில் ரத்தம் சூடேறிடுச்சு. அவள் கேள்விப்பட்ட அந்த விஷயத்த சொல்லி ரம்யாவை ஒரு கலக்கு கலக்கி ஊருக்கு அனுப்பணும்னு மனசுக்குள்ளே சவால் விட்டுக்கிட்டா. ரிசப்ஷனுக்கு அப்புறம் சாப்பிட்டுட்டு அவங்க ஊருக்கு கிளம்புனாங்க. காலில் கஞ்சி ஊற்றிட்டு வந்திருக்க. சரி சரி கமலா, ரம்யாவுக்கு வெத்தலை பாக்கு பலகாரம்லாம் கொடுத்து அனுப்பு. பெரியம்மா தன்னோட நாத்திக்கு உத்தரவு போட்டா. வெத்தலை பாக்கு தட்டை நீட்டின கமலா அடிக்குரலில் பேசினான். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு காலையிலேருந்து துடிச்சிட்டு இருக்கேன். தனியாக நின்று பேச ஒரு நிமிஷம் கூட கிடைக்கல. உங்கள் ஊர்க்காரி ஒருத்தி இங்கே வாக்கப்பட்டிருக்காள, அவளோட அம்மா வந்திருந்தா மகளை பார்க்க. அப்போ உன்னை பற்றி விசாரித்தேன். வெத்தலை பாக்கு பலகார பொட்டலத்தை கையில் எடுத்துக்கிட்டா ரம்யா. அப்படியா? எனக்கு எங்கள் ஊரில் ரொம்ப பேரெல்லாம் தெரியாது. வீட்டுக்கு வர்றவங்கிட்ட பேசி பழகுவேன், அவ்வளோதான். மாமியார் படுத்த படுக்கையாக இருக்கிறதுனால அவங்கள விட்டுட்டு மற்றவங்கிட்ட பார்த்து பேசுகிறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. அதான் அந்த அம்மா சொன்னாங்க, பட்டணத்து பொண்ணாக இருந்தும் பெரிய 10ஆம் பசலியாக இருக்குது. கண்ணு முன்னாடி நடக்கிறத கண்டுபிடிக்க முடியல. என்ன சொல்கிறீங்க? உன் கணவர் உங்ககிட்ட நல்லா நடந்துக்கிறதா நினச்சி ஏமாந்துடாத. அவருக்கு ஒரு வப்பாட்டி இருக்காளாம். இதை கேட்ட உடனே ரம்யா கலங்கி போனான். நெருப்பு இல்லாமல் புகை வருமா? விசாரித்து தெரிஞ்சுக்கணும். பேர் தெரு இதெல்லாம் சொல்லலையா? கண்ணு கலங்கினவளை பார்த்து கமலாவுக்கு பரம திருப்தி. சொன்னாங்க, வாய்க்கால் தெரு வீடான். நாச்சி எப்பன்றது அப்பனோட பேர். ஆனால் அவன் செத்துட்டானா. மகளும் தாயும் தான் வீட்டில் இருக்காங்களாம். பொண்ணுக்கு சின்ன வயசு தானா. மல்லிகான்னு பேர். ரொம்ப காலமாக இது நடக்குதான். ரம்யாவுக்கு தலையே சுற்றுச்சு. இது என்ன புது கதை? போதும்னு கத்தனம் போல் அவளுக்கு ஆத்திரம் வந்தது. அங்கேருந்து கிளம்பிட்டா. ட்ரெயினில் வரும்போது முரளி எப்பவும் போலவே அவகிட்ட அன்பாக நடந்துக்கிட்டான். குளிருதா? இந்த ஃபேனை ஒன்று ஆஃப் பண்ணிட்டோமா அப்படின்னு அவன் கேட்டப்போ அவளுக்கு ஆத்திரம் தொண்டை வரைக்கும் வந்தது. கண்ணில் கண்ணீர் பொருள தலையாட்டிட்டு அந்த பக்கம் திரும்பிக்கிட்டான். வீட்டுக்கு போனதோ முதல் வேலையாக அந்த வாய்க்கால்கார வீட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ரொம்ப காலமான்றாங்களே. சுகந்திக்கிட்ட ஏற்பட்ட காதல் தோல்வி ஏமாற்றதுக்கப்புறம் வடிகால் தேடி இப்படி ஒரு தொடர்பை அமைச்சிக்கிட்டாரா? இதை விளக்கமாக சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு பழைய காதல் விவகாரத்தை மட்டும் சொல்லி அவளை எட்டத்தில் ஒதுக்கி வச்சிட்டாரா? இருக்கும். இப்படி ஒரு சங்கதி இருக்கிறனால தான் இவ்வளோ அழகான ஒருத்தி சிங்காரிச்சிட்டு போய் எதிர நின்னா கூட பார்க்காதது போல் அசட்டையாக இருக்கார். வாய்க்காக்கார வீட்டுக்காரி மேலே அப்படி ஒரு மோகமா? சுகந்தியாவது கைவிட்டு போன விவகாரம். மல்லிகா ஒரு தொடர்கதையாக இருப்பா போல இருக்கே. போலியான வாழ்க்கையில் உணர்வெல்லாம் பொடி பொடியாகி வாழா வெட்டி ஆயிடுற நிலமை. இதை விட பெரியப்பா வீட்டு அடிமை சோகமே மேலு. இப்போ அவங்களும் அவளை திரும்ப வரவேற்க மாட்டாங்க. முன்னாடி எங்களுக்கு தேடி கொடுத்த அவமானம் போதாதா? வாழை வெட்டியாக வந்து எங்கள் உயிரை ஏன் வாங்குறேன்னு காளி போல் கத்துவா பெரியம்மா. பெரிய இடத்துலேருந்து வந்திருக்க புது மருமக அவளை ஏளனமாக பார்ப்பா. முதல்ல அவள் உண்மையை கண்டுபிடிக்கணும். இப்படி ஒரு காரியத்தை உங்கள் மகன் செய்கிறது தெரியாதா உங்களுக்குன்னு அத்தைக்கிட்ட கேட்கணும். கடைசியாக பயத்தை விட்டு கணவங்கிட்டே கேட்டுடணும். ஆமாம், உண்மை.
இப்போ என்ன செய்ய போகிறேன்னு முரளி முறைச்சா. என்ன செய்ய போகிறேன்னா கேட்குறீங்க? உயிரை மாச்சிக்க போகிறேன்னு சொல்லாமல் காரியத்தை சாதிச்சிடணும். இப்படி ஒரு அவல வாழ்க்கையை தொடர்ந்து அனுபவிக்கணுமா? திருச்சி ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் அவள் தூங்கவே இல்லை. கண்ணில் வழிஞ்ச கண்ணீரும் ஓயவே இல்லை. பயணிங்க தங்குற ரூமில் மனைவியோட முகத்தை பார்த்த முரளி திடுக்கிட்டு போனான். என் மாமனார் வீட்டில் முதல்ல நடக்கிற கல்யாணம்னு உன்னை அழைச்சிட்டு போனேன். உன்னை அவமதித்து அனுப்புவாங்கன்னு எனக்கு தெரியும். இனிமேல் நீ எதுக்கும் அங்கே போக தேவையில்லை. எதுக்காக கவலைப்படுற? அவங்க குணம்தான் தெரிஞ்ச விஷயமாச்சே, ஆறுதலாக சொன்னான். அவளுக்கு இன்னும் அதிகமாக அழுக வந்தது. அவளோட கவலைக்கு காரணம் தான்தான்றது புரியலையா, இல்லை புரியாதது போல் நடிக்கிற திறமையா? ஆத்திரத்தோட குமிஞ்சா. ஆனால் பதில் எதுவும் பேசலை. வீட்டு நடப்பெல்லாம் எப்பவும் போலவே நடந்துட்டு இருந்தது. நாட்களும் நகர்ந்தது. ஆனால் அவள் மனசில் உருவான அந்த சந்தேக பொறி நெருப்பாகி அவள் நெஞ்சை எரிச்சிக்கிட்டு இருந்தது. கொளுத்துற வெயில் திடீர்னு தணிஞ்சு வானம் கருத்துக்கிட்டு இடியோட மழை கொட்ட தொடங்குச்சு. சாப்பிட்டதுக்கப்புறம் முரளி ஊஞ்சலில் ஆடிக்கிட்டு பளிர் பளிர்னு ஒளியிட்ட அந்த மின்னலையும் வீட்டை கிடுகிடுக்க வைக்கிற அந்த இடி சத்தத்தையும் ரசிச்சுக்கிட்டு இருந்தான். இந்த மழைக்காக தான் பயிருங்கள்லாம் எப்படி வாடிக்கிட்டு காத்துட்டு இருந்தது தெரியுமா? இன்னும் 2 நாள் இந்த மாதிரி மழை பெஞ்சா நமக்கு ரொம்ப நல்லது. உங்கள் அன்பு மழைக்கு இந்த பயிர் வாடுறது உங்களுக்கு புரியல. வயக்காட்டு பயிரை பற்றி தான் எப்பவும் நினைப்பு. வயக்காலில் கூட நிறைய தண்ணி ஓடும். ஓடாதா? உங்களுக்கு அங்கே தானே சதா குடியிருப்பு. என்ன கண்ணை மூடிக்கிட்டு காதை பொத்திக்கிற? இடின்னா உனக்கு பயமா? அம்மாவுக்கு பயமே கிடையாது. வானத்துக்கு கீழே குடியிருந்துக்கிட்டு இடிக்கு பயந்தா முடியுமான்னு சிரிப்பாங்க. அவன் ரொம்ப உற்சாகமாக பேசிக்கிட்டே போனான். என் வாழ்க்கையில் பெரிய இடியே விழுந்தாச்சு. இந்த இடிக்கு நான் ஏன் பயப்படணும்? அவனோட பேச்சுக்கெல்லாம் அவளோட மனசு தான் பதில் சொல்லுச்சு. அவள் மௌனமாக சோகத்தில் சாஞ்சபடி நின்றுட்டு இருந்தாள். கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இவள் ஏன் ஒரு மாதிரியாக இருக்கிறா? முரளி அவளை கவலையோடு பார்த்தான். சரி, நீ போய் அம்மாவை பார்த்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னா. உடனே அவள் அங்கேருந்து நகர்ந்துட்டாள். அன்னைக்கு ராத்திரி முழுக்க நல்ல மழை. வாய்க்காலில் கூட தண்ணி நிரம்பி வழியோன்னு அவன் சொன்ன வார்த்தை அவளோட மண்டையை குறைஞ்சிக்கிட்டு இருந்தது. மறுநாளும் மழை. அதுக்கு அடுத்த நாளும் முரளி ஆசைப்பட்ட மாதிரியே மழை கொட்டி தீர்த்துட்டுது. தெருவும் தோட்டமும் சேரும் சகதியமாக இருந்தது. அடுத்த நாள் புறப்பட்ட சூரியன் சுடீர்னு பளிச்சுன்னு வீசிச்சு. தோட்டக்காரன் வேலையால் ஆண்டியப்பங்கிட்ட அவள் காயெல்லாம் பறித்து தர சொல்கிறது வழக்கம். சமையலுக்கு தேவைப்பட்ட காயெல்லாம் பறிச்சிட்டு வர சொல்லிட்டு கிணத்து மேடை பக்கத்தில் நின்னவளுக்கு திடீர்னு மனசில் அந்த எண்ணம் வந்தது. வேலம்மாள், நாகப்பன் இவங்கள கேட்டால் முரளிக்கிட்ட சொல்லிவிடுவாங்க. பெரிய வம்பாயிடும். அவகிட்ட பணிவாகவும் குழஞ்சும் பேசுகிற அந்த தோட்டக்காரர் ரொம்ப நாளாக இந்த வீட்டில் வேலை செய்கிறாரு. அவர்கிட்டயே கேட்டால், பெரியவரே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் அப்படின்னு ஆரம்பித்தா. அவர் அங்கே இருந்த கல் மேலே உக்காந்துக்கிட்டு அவளை ஊண்டி பார்த்தாரு. வயசாயிடுச்சு. இனிமேல் இந்த கஷ்டமான வேலையெல்லாம் செய்கிறதுக்கு என் உடம்பு தாக்கு பிடிக்காது. என் மச்சான் மகனை கொண்டு வந்து இங்கே வேலைக்கு வச்சுட்டு நான் கிளம்பிடலான்னு பார்க்குறேன். அப்படியே செய்யுங்க பெரியவரே. பாவம், தாகத்துக்கு கொஞ்சம் மோர் கொண்டு வரட்டுமா? உங்களுக்கு புண்ணியமாக போகும். நாக்கு வறண்டு போகுதுமா. ஒரு அலுமினிய சொம்பில் மோரை கலக்கி கொண்டு வந்து கொடுத்தா. சாப்பிடுங்க பெரியவரே அப்படின்னு உபசரித்தா. கடகடன்னு மோரை குடிச்சிட்டு துண்டால் வாயை தொடச்சிக்கிட்டு சொம்பை கீழே வச்சார். அலுப்போட கிணத்து மேடை மேலே சாஞ்சிக்கிட்டு நின்னார். பெரியவரே, நீங்கள் ரொம்ப நாளாக இங்கே வேலை பார்க்குறீங்க இல்லையா? ஆமாம். ஏன் கேட்குறீங்க? வாய்க்காக்கார நாச்சியப்பனை உங்களுக்கு தெரியுமா? தெரியாமல் என்ன? பாவம், வெத்தலை கட்டெல்லாம் ஏற்றிக்கிட்டு டவுன் மண்டிக்கு போன வழியில் எதிரில் வந்த லாரி மோதி சேர்த்துட்டான். அவன் குடும்பம் இப்போ கஷ்டப்படுதாமே. யார் சொன்னா? நம்ம ஐயா விட்டுடுவாரா? நல்லா கவனிச்சிக்கிறாரு. தாயும் மகளும் இருக்காங்க. அவங்க தங்கியிருக்கிற வீடு கூட நம்ம பண்ணையை சேர்ந்தது தான். ஐயா அடிக்கடி போய் அவங்கள கவனிச்சிக்கிறாரு. ஐயாவுக்கு தங்கமான மனசு. போன வாரம் கூட நம்ம ஐயா அவங்க வீட்டுக்கு ஸ்கூட்டரில் போனதை நான் பார்த்தேனே. நெஞ்சு வேகமாக துடிக்க அவளுக்கு ஆத்திரத்தில் தோண்டு போனான். வயசாகி போச்சு கிழவா, உனக்கு புத்தியும் மங்கி போச்சு. ஐயாவுக்கு தங்கமான மனசா? பின்ன இருக்காதா? கொடி போல் அங்கே ஒரு பொண்ணு ஐயாவை மயக்கி எடுத்தா அவர் மனசு தங்கமாகவும் மாறும், வைரமாகவும் மின்னும். பட்டணம் வரைக்கும் விவகாரம் எட்டி இருக்கு. ஆனால் உன் அறிவுக்கு எட்டலையே. கோவத்தோடு அவன் மனசு கொதிச்சா. வாய்க்காக்கரை வீடு எந்த பக்கம் இருக்குது?
நம்ம தோட்டத்துக்கு பின்னாடி மதில் சுவரில் ஒரு கதவு இருக்கு இல்லையா, அதை திறந்தா வாய்க்கால் கரையில் இறங்கலாம். கரையோரமாக மேற்கால போனால் கொஞ்சம் தூரத்தில் இறங்கு தூரம் வரும். அதுக்கு அப்பால் பிள்ளையார் கோயில். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ஆலமரம் அடர்த்தியாக வளர்ந்து நிற்கும். அந்த ஒத்தையடி பாதையில் கொஞ்சம் தூரம் போனால் ஒரு ஓட்டு வீடு வரும். அது உங்கள் மாமனார் காலத்தில் கட்டின வீடு. நாச்சியப்பனுக்கு குடியிருக்க ஐயா கொடுத்து வச்சுருந்தாங்க. அவன் செத்து போனதும் குடும்பத்தை தெருவில் துரத்த ஐயாவுக்கு மனசு கேட்கல. பாவம், நாச்சியப்பன் பொண்டாட்டியும் வயசு பொண்ணும் எங்கே போவாங்க? கிழவர் பெருமூச்சு இருந்தார். எங்கேயும் போக வேண்டாம்னு தானே வச்சிட்டு இருக்காரு. பல்ல கடிச்சபடி அவள் மனசுக்குள்ளே நினச்சா. அதுக்கப்புறம் அவளுக்கு வேலையே ஓடலை. இந்த அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டணும். இந்த போலித்தனமான வாழ்க்கை அவளுக்கு இனிமேல் தேவையில்லை. பகல் சாப்பாட்டுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு முரளி பக்கத்து டவுனுக்கு ஒரு வேலையாக கிளம்புனான். வர்றதுக்கு நேரமானாலும் ஆகும்னு சொல்லிட்டு கிளம்பியிருந்தான். இதை விட அவளுக்கு நல்ல சந்தர்ப்பம் எப்போ கிடைக்கும்? மாமியார்கிட்ட பிள்ளையார் கோயில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு கிளம்புனான். வேலை மாலை வீட்டுக்கும் மாமியாருக்கும் காவலாக வச்சுட்டு தேங்காய் பழ கூடையோட பின்பக்கமாக கிளம்புனான். அன்றைக்கி அடித்த வெயிலில் தோட்டத்தை சேரலாம் கொஞ்சம் காஞ்சு இறுகி இருந்தது. ஆனால் வாய்க்கால் கரையோரம் இன்னும் மண் சகதியாக தான் இருந்தது. நிறைய இடத்துல சேத்துல கால் புதஞ்சி அருவறுப்போட அவள் தேங்காய் பழக்கூடையோட ஓரமாக ஒதுங்கி நடந்தாள். வாய்க்கால் இறங்கு துறையில் காலை கழுவிட்டு முதல்ல பிள்ளையார் கோயிலுக்கு போனான். சீக்கிரமாக சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வந்தவா தேங்காய் பழத்தெல்லாம் கையை நீட்டிக்கிட்டு வெளியே நின்றுட்டு இருந்த சிறுவர்கள்கிட்ட கொடுத்துட்டு விபூதியும் குங்கும பிரசாதமும் பெருங்கூடையோடு நடந்தாள். அடர்த்தியாக வளர்ந்திருந்த ஆலமரத்துக்கு அந்த சைடு அந்த ஓட்டு வீடு தெரிஞ்சுது. அதை பார்த்தோன்னே அவளோட நெஞ்சு வேகமாக துடிக்க தொடங்குச்சு. வயலில் வேலை செஞ்சவங்களாம் வீட்டுக்கு கிளம்பிட்டதால் அந்த இடமே வெறிச்சுன்னு இருந்தது. அவள் ஒத்தையடி பாதை வழியாக அந்த வீட்டை நோக்கி வேகமாக நடந்தாள். சாயந்தர நேரம் ஒரு கருப்பு நாய் அவள் மேலே பாய ஓடி வந்தது. அவள் பயந்தே போயிட்டா. யார் அது அப்படின்னு அதட்டிக்கிட்டே ஒரு வயசானவ வந்தா. அவளோட வெறுமையான நெத்தியும் வெள்ளை ரவிக்கையும் பார்த்துட்டு ரம்யா புரிஞ்சுக்கிட்டா. நீங்கள் நாச்சியப்பன் சம்சாரம் தானே அப்படின்னு கேட்டா. யாருமா அது சொல்லிட்டு எட்டி பார்த்த உயரமாக மாநிறமாக இருந்த அந்த இளவயசு பொண்ணை பார்த்த உடனே அவள் இதயமே வாய்க்குள்ளே வந்துட்ட மாதிரி ஒரு பதட்டம். உன் பேர் மல்லிகா தானே? ஆமாம், நீங்கள் யாருன்னு சொல்லலையே. நான் தான் சின்ன ஐயாவோட மனைவி அப்படின்னு மேற்கொண்டு என்ன சொல்கிறதுன்னு பயத்தில் அவள் வார்த்தையெல்லாம் தடுமாறிச்சு. அட, நம்ம ஐயாவோட சம்சாரமா? வாங்கம்மா. மல்லிகா, பாய் எடுத்து திண்ணையில் போடு. அம்மாவுக்கு தாகத்துக்கு உள்ளே இருக்க செவலை நீ ஒன்றை வெட்டி எடுத்துகிட்டு வா. அதெல்லாம் இப்போ ஒன்றும் வேணாம். நான் கோயிலுக்கு வந்தேன். அப்படியே உங்களை பார்த்துட்டு வர சொன்னாங்க எங்கள் மாமியார். சட்டுன்னு வாயில் வந்ததை சொல்லிவிட்டு பாய் மேலே உக்காந்தான். வீடு சின்னதாக இருந்தாலும் உள்ளேயும் வெளியும் சுத்தமாக இருக்கிறத கவனித்தான். இந்த மல்லிகை அப்படி ஒன்றும் பேரழகியாக ஒன்றும் இல்லையே. எதை பார்த்து மனுஷன் இங்கே அடிக்கடி வராராம்? இந்த கேவலமான காரியத்தை செய்ய அவருக்கு எப்படி துணிச்சல் வருது? பெரியப்பா அடிக்கடி ஒன்று சொல்வார். படித்து முடிக்கணும்னு உறுதியோடு இருக்கிற மாணவன் தூக்கத்தையும் பசியும் பார்த்து அஞ்ச மாட்டான். பெண்முகம் கொண்ட ஒரு பித்தனுக்கு ஊரார்கிட்ட பயம் இருக்காது. அவமான உணர்வும் மறத்து போயிருக்கும். பெரிய வீடுன்னு கிராமமே உயர்வாக மதித்து பேசுகிற வீட்டோட தலைவன் முரளி. கேவலம் இப்படி பொண்ணு மோகத்தில் நமக்கு சமமே இல்லாத ஒரு இடத்துலையா தொடர்பு வச்சுருக்கணும்? சுகந்திக்கிட்ட நேருக்கு நேராக பேசிடலாம். எவ்வளோ கோபம் வந்தாலும் அவள் படித்தவா. பட்டுன்னு பண்பு இல்லாமல் பதில் சொல்ல மாட்டாள். இவங்க 2 பேருமே பள்ளிக்கூடம் பக்கமே தலை சாய்ச்சி படுத்திருக்க மாட்டாங்க. இவங்கக்கிட்ட வாய் கொடுத்தா அம்மாவும் பொண்ணும் அடிக்க வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இங்கே வந்தது தப்பு. இவங்கக்கிட்ட நியாயம் கேட்டு எதுவும் நடக்காது. மெதுவாக கிளம்பிடுறது தான் மரியாதை. மல்லிகாவோட அம்மா கோவத்தில் ஏதாவது மட்டமாக பேசிட்டானா? அவள் கணவர் செஞ்ச தப்புக்கு இவங்கக்கிட்ட தப்பு கண்டுபிடிச்சி கோவப்படுறதுல அர்த்தம் இல்லை. நேராக மாமியார்கிட்ட இதை பற்றி முறையிட்டு ஒரு முடிவு காணணும். புத்தி கேட்டு போய் ஆத்திரப்பட்டு போராமையில் இங்கே வந்தது தப்பு, பெரிய தப்பு. இந்த தென்னந்தோப்பு கூட நம்மளோட தான்மா. ஒரு இளநீராவது சாப்பிடக்கூடாதா? குறைவாக கேட்டா பெரியவா. நேரமாயிடுச்சு. இருட்டுறதுக்கு முன்னாடி வந்துடுன்னு என் மாமியார் சொன்னாங்க. அப்புறம் ஒரு நாளைக்கு நிதானமாக வந்து பேசுகிறேன். பரபரப்போடு எழுந்தா. பெரியம்மா கூட எங்களை மறக்கலை. நாங்கள் ஒரு வகையில் கொடுத்து வச்சோங்க. அவர் போயிட்டாருன்னு எங்களை சின்னையா ரொம்ப கஷ்டப்பட வைக்கல. நல்லா கவனிச்சிக்கிறாரு. ஏன் கவனிக்க மாட்டார்? அவருக்கு வேண்டியதெல்லாம் இங்கே இருக்க. பல்ல கடிச்சபடி
பிரசாத கூடையை தூக்கிக்கிட்டு திண்ணையிலேருந்து இறங்கினான். மல்லிகாவுக்கு கல்யாணம் கூட கூடி வந்திருக்குமா, ஐயா சொல்லலையா? அதுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்து உதவுறதா சொல்லியிருந்தாரு. இன்றைக்கி டவுன்லேருந்து வரும்போது பேங்க்லேருந்து கொஞ்சம் பணம் எடுத்துகிட்டு வந்து தரேன்னு சொல்லிட்டு போனார். நாளைக்கு நல்ல நாள், ஒரு புடவை துணிமணி எடுக்கணும், பணம் தேவைப்படணும் சொன்னேன். கவலைப்படாதீங்கன்னாரு. அம்மா நீங்களும் கல்யாணத்துக்கு வரணும். மாப்பிள்ளை அடுத்த கிராமந்தான், வண்டி வச்சுக்கிட்டு நீங்களும் கல்யாணத்துக்கு வரணும், மறந்துடாதீங்க. வேற எவன் தலையிலையாவது கட்டி மல்லிகாவோட உறவை மெதுவாக வெட்டிக்கிறாரு போல இருக்கு. ஆசாமி லேசுப்பட்டவர் இல்லை. ஆத்திரம் இன்னும் அதிகரிக்க அவள் கையும் காலம் பதற, வரேன் நான் அப்படின்னா. இது என்ன ஸ்கூட்ரு சத்தம்? அவள் பயத்திலே உறைஞ்சி போனான். ஐயா கூட வராரு போல இருக்கு. 2 பேரும் இளநீ சாப்பிட்டுட்டு மெதுவாக போகலாமே, உபசரிச்சா அந்த பெரியவ. ஸ்கூட்ரு சட்டம் அடங்கி போன கொஞ்ச நேரத்தில் தூரத்து வெளிச்சத்தில் முரளி வெள்ளை சட்டையும் வேட்டியுமா தெரியறத பார்த்தா. அத்தை என்னை இங்கே அனுப்புனது அவருக்கு தெரியாது. நான் உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது நீ எதுக்கு குறுக்க வரேன்னு அவர் என்னை கோச்சிப்பார். அப்புறம் இன்னொரு நாள் வந்து உங்களையெல்லாம் நான் பார்க்குறேன். இங்கே வந்ததை பற்றி அவர்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னா. புரியுதுமா, இந்த நேரத்தில் தனியாக ஏன் இங்கே வந்தேன்னு கோச்சுக்குவார், நியாயம் தானே அப்படின்னு சிரிச்சா அந்த பெரியவா. கணவன் இங்கே வர்றதுக்குள்ளே வாய்க்கா கரைக்கிட்ட போயிட்டா அங்கேருந்து ஓட்டமோ நடையுமா வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்காத மாதிரி இருந்துக்கலாம். இப்படி ஏதேதோ நினச்சிக்கிட்டே வேகமாக ஒத்தடி பாதையில் நடந்தா. சதக்கு சதக்குன்னு சேறு வேற புடவை மேலே தெளிக்க ஓரத்தில் அழுத்தமாக காலை வச்சதும் வழுவழுப்பாக காலில் ஐயோன்னு அவளை அறியாமையே கத்திட்டா. மறு நிமிஷம் அந்த களிமண் சரிவில் உருண்டு வாய்க்கால் இறங்கு தர படி மேலே மோதி ஆணு சத்தத்தோடு அலறி கொஞ்ச நேரத்தில் மயக்கமாயிட்டா. கண்ணை முடித்து பார்த்தப்போ தன்னோட ரூமில் அந்த பெரிய கட்டிலில் அவள் படுத்துட்டு இருந்ததை உணர்ந்தா. நெத்திக்கிட்ட இழுத்து பிடிச்ச மாதிரி இருந்த வலியை தாங்க முடியாமல் கையை தூக்குனான். அம்மா தொடாதீங்க, டாக்டர் தையல் போட்டிருக்காரு. உடம்புல இருந்து கொஞ்சமாக ரத்தம் வந்தது அந்த காயத்துலேருந்து. நாங்கள்லாம் பயந்தே போயிட்டோம். நேற்று பூரா நீங்கள் கண்ணையே திறக்கல. டாக்டர் தூக்கத்துக்கு ஊசி போட்டனால அப்படியே அசையாமல் படுத்துருந்தீங்களாம். நல்ல வேலை, காயம் நெத்தி முடி பக்கத்தில் இருந்திருக்கு. தையலை பிரித்தா கூட வடு எதுவும் அசிங்கமாக தெரியாதான், முடி மறைச்சிக்கமா. அவங்கெல்லாம் பேசிக்கிட்டாங்க. ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடியில் தன்னை பார்த்துக்கிட்டவா திடுக்கிட்டு போனான். முகம்லாம் உப்பி கண்ணெல்லாம் இடுக்கி 10 நாள் காய்ச்சலில் இருந்தவ போல் நெத்தியில் பிளாஸ்டியோட கண்ணாடியில் தெரிஞ்சா. தாறுமாறாக இருந்த முடியை அள்ளி கொண்ட போடுறதுக்கு கையை தூக்குனப்போ தோள்பட்டையெல்லாம் வலி. சோர்வோட கையை தொங்க போட்டுக்கிட்டா. இருங்கம்மா, தலைமுடியை நானே வாரி விட்றேன், முகத்தை தொடச்சி விட்றேன். மெதுவாக எழுந்திருக்க முடியும்னா பல்ல தேய்ச்சிட்டு கொஞ்சம் காப்பி சாப்பிட்றீங்களாம்மா, கொண்டாடுறேன் அப்படின்னா வேலம்மா. பல்லு தொலைக்கிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு கைத்தாங்களாக வேலம்மா உதவியோட படுக்கையில் உக்காந்தா. வேலம்மா அவளுக்கு தலைவாரி பின்னல் போட்டா. அத்தை எப்படி இருக்காங்க? ரம்யா மெதுவாக விசாரித்தா. ஐயா அவங்கள தூக்கிட்டு வந்து உள்ளே போட்டதை கேள்விப்பட்டதுலேருந்து அவங்க ஒரே அழுக. அவங்கள சமாதானப்படுத்தப்பட்ட பாடு. அதுக்குள்ளே ரூம் கதவை திறந்துக்கிட்டு முரளி வந்ததை பார்த்து வேலம்மா மெதுவாக வெளியே போயிட்டா. கதவை சாத்திட்டு கட்டிலோட ஓரத்தில் பட்டும் படாமலும் முரளி உக்காந்துக்கிட்டான். இப்போ எப்படி இருக்குது? மெதுவாக கேட்டான். முதுகில் கொஞ்சம் வலி, தோள்பட்டையில் சிராய்ப்பு காயத்தினால எரிச்சல், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. பேசுகிறதுக்கு தெம்பு இருக்கா? நல்லாவே இருக்குது சொல்லிக்கிட்டே அவள் பெட்டு மேலே உக்காந்தா. ஆமாம், அம்மா கிட்ட கூட சொல்லாமல் அந்த இருட்டுற சமயத்தில் வாய்க்காக்கார ஓரமாக நடந்து நாச்சி இப்போ வீட்டுக்கு ஏன் போனியா? எச்சில் விழுங்கிக்கிட்டா. நெஞ்சு படப்படுத்துது, உள்ளங்கையெல்லாம் வேர்த்து போச்சு. ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டேன், போனேன். தனியாக போனது தப்பு இல்லையா? அப்படியெல்லாம் இருட்டுற சமயத்தில் வாய்க்கால் ஓரமாக வளர்ந்துருக்க புல்லும் புதரையும் தாண்டி நடந்தா பூச்சி போட்டு ஏதாவது கடிச்சிருந்தா? அப்படி அதெல்லாம் கடிச்சு நான் செத்துருந்தா உங்களுக்கு நிம்மதி தானே? பைத்தியக்காரத்தனமாக பேசாத. உனக்கு இருந்த இந்த காயத்தை பார்த்துட்டு அன்னைக்கு நான் பட்ட கவலை, டாக்டர் தைரியம் சொல்கிற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட இல்லை. என்னை பார்த்ததும் நீ பயந்துக்கிட்டு ஏன் ஓடின? அவசரமாக சேத்துல காலை வச்சதுனால தான் வழுக்கி விழுந்து மண்டையில் லேசாக அடிபட்டு உடம்பெல்லாம் சிராய்ப்பு காயமாயிடுச்சு. ஆமாம், ஏன் அப்படி பயந்து ஓடுன? அந்த பாவத்தை என் கண்ணால் பார்க்க வேண்டான்னு தான். என்ன உளர்ற? உண்மையை தான் சொல்கிறேன். சுகந்தி விஷயத்தில் ஏமாந்த நீங்கள் அந்த மல்லிகாவோட
ச்சே, அபத்தம். யார் இப்படி கதை கட்டி உங்ககிட்ட சொன்னது? இந்த கதை பட்டணத்துலேருந்து வந்தது. புரியுது. பட்டணத்தில் உங்கள் வீட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் உன் மூஞ்சியை நீ பரங்கிக்கா மாதிரி தூக்கி வச்சுக்கிட்டதோட காரணம் இதானா? யாரோ வம்புக்காரி எனக்கும் மல்லிகாக்கும் உறவுன்னு கதவை கட்டியிருக்கா. அதை நீ நம்பிக்கிட்டு துப்பு தொலைக்க அந்த வீட்டுக்கு போனியா? அவங்கக்கிட்ட ஏதாவது தாறுமாறாக நீ பேசலையே? ஏன் பயமாக இருக்கா உங்களுக்கு? ரம்யா, நீ படித்த பொண்ணு, பட்டணத்தில் இருந்தவா, பண்பாக நடந்துக்குவேன்னு நான் நம்பினேன். இப்படி மட்டமாக என்னை எடை போட்டுட்டியே. நாச்சி இப்போ நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக வேலை பார்த்தவன். கொடிக்கா வெத்தலை கட்டெல்லாம் மண்டிக்கு கொண்டு போனவன் ஆக்சிடெண்ட்டில் செத்து போயிட்டான். ஏதோ அப்போ ஒரு 5000 அவன் குடும்பத்துக்கு அம்மா கொடுத்து உதவுனாங்க. ஆனால் அந்த பெரிய இழப்பை அந்த சின்ன தொகையால் ஈடு செய்ய முடியுமா? அம்மா தான் சொன்னாங்க, அந்த விதவையும் அந்த பொண்ணும் அதே வீட்டில் தங்கியிருக்கட்டும், மாதம் செலவுக்கு ஏதாச்சும் கொடுத்துடு. எந்த பாவம் செஞ்சனோ நான் இப்படி படுக்கையில் இருக்கிறேன். நாச்சி இப்போ சாவுனால இன்னும் எனக்கு பாவம் வந்து சேர வேணான்னு வருத்தப்பட்டாங்க. அம்மாவோட வாக்கு எனக்கு தெய்வ வாக்கு போல். உதவி செஞ்சிகிட்டு இருக்கேன். அதுக்கு நன்றியாக அவங்க நம்ம தன்னந்தோப்புக்கு காவலாக இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயமாயிருக்கு. உதவி செஞ்சு அவளுக்கு ஒரு வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறது நம்ம கடமை இல்லையா? நம்ம வீட்டுக்காக வேலை செஞ்சு உயிரை பலி கொடுத்தவன் நாச்சிப்பேன். அவனோட ஒரே பொண்ணு நல்லா வாழ நம்ம பொருள் உதவியாவது செய்ய வேண்டாமா? அம்மாவும் நானும் கலந்து பேசி எடுத்த முடிவு இது. அப்போது நீங்கள் அந்த பொண்ணு மேலே பைத்தியம், அந்த பொண்ணு மேலே எனக்கு இறக்கம், ஐயோ பாவன்ற எண்ணம், மனித அபிமானத்தில் வந்த கருணை, அவ்வளவுதான். நான் அவங்களுக்கு பணம் தந்து உதவுறது இந்த கிராமத்து பஞ்சாயத்துக்கே தெரியும். எல்லாருக்கும் அதை பற்றி சந்தோஷந்தான். இந்த கிராமத்திலே அதை யாருமே தப்பாக நினைக்கல. ஆனால் பட்டணத்தில் இருக்கிற உன் உறவுக்காரங்களுக்கு ரொம்ப குறுகுன புத்தி. ஒரு ஆம்பளை ஒரு பொண்ணுக்கு உதவுனாலே கட்டாயம் அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். அந்த பொண்ணு மேலே அவனுக்கு ஈர்ப்பு இருக்குன்ற நினைப்பு, மனிதாபிமானன்ற உணர்வையே மறந்தவங்க. பாவம், எந்திர கதியில் வாழ்கிற அவங்கக்கிட்ட நம்ம வேறு எதை எதிர்பார்க்க முடியும்? படபடன்னு உணர்ச்சி வசப்பட்டு பேசினான். துக்கமும் வெக்கமும் தாழாமல், இதெல்லாம் எனக்கு தெரியாது ரம்யா முனகுனா. இன்னொன்றும் உனக்கு தெரியாது இல்லையா? என்ன அது? இந்த முரளி மனசில் ஒரு பொண்ணு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா உறுதியாக இடம் பிடிச்சிக்கிட்டாங்கிற விஷயம். ரம்யாவோட நெஞ்சு படப்படுத்துது. உண்மையாவா சொல்கிறாரு? புரியும்படியே சொல்லக்கூடாதா? ரொம்ப குழப்புறீங்க. குழப்புறது நீ. எனக்கு என்னோட மனநிலைமை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இந்த வீட்டுக்குள்ளே நீ வந்த பிறகு எனக்குள்ளே ஒரு திடீர் மாறுதலை நான் அனுபவிக்க ஆரம்பித்தேன். உங்ககிட்ட இருந்து தூர விலகி இருந்து வாழ்ந்த நிலைமையில கூட பட்டு போய் வறண்டு கிடந்த என் மனசில் அன்பு லேசாக துளிர் விட ஆரம்பிச்சிது. அது இப்போ எவ்வளோ பெரிய மரமாக வளர்ந்துருக்குன்னு சொன்னால் உனக்கு புரியுமா? என் மனசு உன்னை தீவிரமாக நேசிக்க தொடங்கிடுச்சு. ஆனால் உன்னோட மனநிலைமை எனக்கு புரியலையே. ஏன் புரியலையா? அப்படி நீ ஒட்டுதல் இல்லாமல் இருந்த ஆம்பளை கணவன்ற உரிமையில் என் அன்பை வற்புறுத்தி உன்னை பலவந்தமாக அணுகிறதுக்கு எனக்கு வேதனையாக இருந்தது. எத்தனையோ தடவை பால் டம்ளரை பிடிச்சிருக்க உன் கையை டம்ளரோடு சேர்த்து பிடிச்சி உன்னை பக்கத்தில் இழுத்து அணைச்சிக்கணும்னு என் மனசு துடிக்கும். அது பலவந்தமாச்சேன்னு என் உள் மனசு சொல்லும். அப்பப்பா, ஆசைங்கிற அந்த நெருப்பில் நான் வெந்து கருகி சாம்பலாயிட்டு தவிக்கிறது இன்னும் உனக்கு புரியுமா புரியாதா? அப்போ அவரும் என்னை போலவே அன்புக்கு ஏங்கி இருக்கிறாரு. என்ன ஆச்சரியம்! 2 பேர் மனசுலேயும் ஒரே சமயத்தில் அன்பு பொங்கி வளர்ந்துருக்கு. மனசு விட்டு பேசாத கொடுமையினால் இப்படி விலகி வாழ்ந்து வாழ்க்கையை நாசப்படுத்திக்கிட்டது இல்லாமல் அவரை வீணாக சந்தேகப்பட்டு என்ன காரியம் செஞ்சிட்டேன். அவள் நெஞ்சுருகி போனான். வளையல் நல்லா இருக்குன்னு புகழ்ந்து சொல்லும்போது இவர் நம்ம கையை தொட்டு நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாரான்னு நானும் ஏங்கி இருக்கேன். நம்புறீங்களா? இத்தனை நாள் பிடிக்க பயந்த இந்த கையை இப்படி கொடுங்க. கொஞ்சிக்கிட்டே அவனோட கையை கன்னத்தில் வச்சுக்கிட்டா. ரம்யா, இந்த உண்மையை தெரிஞ்சுக்கிட்டதும் என் மனசு எப்படி இருக்குது தெரியுமா? எப்படி இருக்குது? நெருப்பாக எரிஞ்ச என் மனசில் திடீர்னு தென்றல் வீசின மாதிரி எதமாக இருக்குது. உண்மையிலேயே என் வாழ்க்கையில் நீ ஒரு தென்றல். உங்களை நான் ரொம்பவே நேசிக்கிறேன். நானும் உன்னை ரொம்பவே நேசிக்க தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே பாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவளோட கையை எடுத்து அவளை மார்போடு அணைச்சிக்கிட்டு கன்னத்தோட கன்னத்தை வச்சுக்கிட்டு, ரம்யா, என் மனசில் நிம்மதியும் சந்தோஷமும் வந்திருக்கு. நீ உண்மையிலேயே என்னோட தென்றல். கதவு லேசாக திறக்கிற சத்தம் கேட்ட உடனே முரளி திடுக்கிட்டு கொஞ்சம் நகர்ந்து உக்காந்துக்கிட்டான்.
சின்னையா மடியில் சின்னம்மா சாஞ்சிட்டு இருக்கிறத பார்த்து வெக்கத்தோட முகத்தை திருப்பின வேலம்மா காப்பி டம்ளரை டேபிள் மேலே வச்சான். கொஞ்சம் எழுந்திருக்க முடிஞ்சால் சின்னம்மாவை பெரியம்மா பார்க்க ஆசைப்பட்றாங்க. மெதுவாக அழைச்சிட்டு வர சொன்னாங்க. சோத்தை பார்த்த மாதிரி பேசிட்டு வேலம்மா வேகமாக வெளியே ஓடிட்டான். அம்மா என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னு என்னால் ஊகிக்க முடியும். அந்த கவலையில் தான் உன்னை உடனே பார்க்கணுன்னு துடிக்கிறாங்க. நீ முழுகாமல் இருக்கிறதுனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னு அம்மா நினச்சிட்டு இருக்காங்க. அப்போவே சொல்லிட்டேன், அவங்க ஆசையை பூர்த்தி செய்ய வேண்டியது உன்னோட கடமை. அவன் சந்தோஷத்தோடு சிரித்தான். போங்க, நீங்கள் பொல்லாதவர். செல்லம்மா சினிங்கபடியே அவன் கைத்தாங்களாக அழைச்சிட்டு போக மாமியாரோட ரூமுக்குள்ளே வந்து நின்னான். ஏம்மா முழுகாமல் இருக்கிறத பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே? மாமியார் கேட்கும்போது திடுக்கிட்டு வெக்கமாகி முகம் சிவந்து போனான். அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. ரம்யா தடுமாறினதை பார்த்து ரத்தினமாக சத்தமாக சிரித்தான். எனக்கு தெரியும், ரகசியமாக வச்சுருந்து என்னை ஆச்சரியப்படுத்தணுன்றது தானே உங்கள் திட்டம். இப்போவே சொல்லிட்டேன், விழுந்து போன என் கை காலெல்லாம் கொஞ்சம் தெம்பாயிட்டே வருது. பேரன் பிறக்கிறதுக்குள்ளே நான் எழுந்து உக்காந்துடுவேன். மடியில் அவனை போட்டுக்கிட்டு நான் கொஞ்சம் வேண்டாமா? அவள் சிரிச்சா. கள்ளத்தனமாக கணவனை பார்த்து ரம்யா சிரிச்சிட்டு ஜன்னல் வழியாக தோட்டத்தை பார்த்தான். பாவாடை அணிஞ்சிக்கிட்டு தண்டை ஒலிக்க ஒரு பெண் குழந்தை ஒரு சிறுவனை புல்வெளியில் துரத்தி பிடிச்சு விளையாடுறது போன்ற கற்பனை அவளோட கண்களில் விரிய ஆனந்த கண்ணீரோட பிரமிச்சு போனான். அவளுக்கு எவ்வளோ அழகானதொரு வருங்காலம் பளிச்சென்று விடிந்து விட்டதே. இந்த கதை இத்துடன் நிறைவடைந்தது. அன்பு, பாசம், காதல் இது எல்லாமே நம்ம மனசுக்குள்ளேயே வச்சுருக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதை யார்கிட்ட வெளிப்படுத்தணுமோ வெளிப்படுத்தினாதான் நம்மளோட அன்பு என்னன்னு அவங்களுக்கு புரியும். அதனோட எதிரொலியாக நமக்கு அவங்களோட அன்பு திருப்பி கிடைக்கும். எல்லாருக்குள்ளேயுமே அன்பு, பாசம், நேசம் எல்லாமே இருக்குது. சில பேர் அதை வெளிப்படுத்துகிறாங்க, சில பேர் மனசுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. நம்ம கோவம்லாம் வந்தால் சில பேர் பட்டு பட்டுன்னு கோபத்தை காட்டிடுறோம். ஆனால் பாசத்தை நிறைய பேர் மனசுக்குள்ளே தான் வச்சுருக்குறோம். அந்த தப்பை செய்யாதீங்க. வெளிப்படுத்தினா தானே நீங்கள் யார் மேலே பாசமாக இருக்கீங்களோ அவங்களுக்கு உங்களை பற்றி புரியும். நானுமே அந்த மாதிரி தான், ஒரு மூடி டைப்பு தான். அந்த தப்பை செய்யாதீங்க. நீங்களாம் எப்படிப்பட்டவங்கன்றதை கமெண்ட்டில் தெரிவிங்க. அடுத்த சுவாரஸ்யமான கதையுடன் சந்திப்போம். நன்றி.